Thank you. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. நல்லவரே நான் துதிக்கிறோம் 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 அப்பா. இயேசு மகராஜாவே உமக்கு நன்றி 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 நன்றி. உன்னதரே சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசு மகராஜாவே உமக்கு நன்றி. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி. மனுஷரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் இருக்கிறவரே உமக்கு நன்றி. இயேசு மகராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. அல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 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 Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Praise God. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. நீர் பெரியவர், நீர் பெரியவரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர். நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நன்றி அப்பா. ஸ்தோத்திரமப்பா. உம்முடைய கிருபை தாங்குகிறதப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய தயவு அப்பா எங்கள் மேல் இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மட்டும் எங்களை வழி நடத்தினீங்களப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம் அப்பா. உம்மை புகழுகிறோம் அப்பா. எல்லா கனத்துக்கும் பாத்திர நீர் மாத்திரம் அப்பா. ஆமென். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆமென். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொன்றாய் நினைத்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மட்டும் நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் அப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் இயேசப்பா. அப்பா எங்களுடைய சத்துருக்களுக்கு எதிராக எங்களுக்கு ஒரு பந்தியை நீங்க ஆயத்தம் பண்ணியிருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வரும்போதும் நீங்க போகும்போதும் ஆசீர்வதிக்கிறீங்க ஏசப்பா. பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகளிலிருந்து எங்களை தப்புவிக்கிறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மனிதர்கள் கண்களில் தயவு கிடைக்க வைத்திருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் பரிசுத்தர் 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 அப்பா. இன்றைக்கு அப்பா உங்களுடைய பிள்ளைகளை இதுல ஜாயின் பண்ண வைத்திருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நீங்க அவங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக. ஆமென் அப்பா. நீங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அப்பா தெய்வீக சுகத்தை இன்றைக்கு கொடுக்குறீங்க ஏசப்பா. ஆமென். ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் சந்திக்கப்படுகிறதுப்பா. அவங்க இருதயத்துலப்பா என்னென்ன வாஞ்சிகள் இருக்குதோ அது எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு நீங்க பதில் சொல்றீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா கண்ணின் மணி போல் பாதுகாக்கிறீங்கப்பா. எங்களுக்கு அடைக்கலமா நீங்க இருக்கிறீங்கப்பா. உத்தாசை வரும் பர்வதமாகிய உம்மை நோக்கி எங்க கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களின் உதவிகளும் அப்பா வெறுதுப்பா. உம்மை நோக்கி அப்பா நாங்க எங்க கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. அமேன். உத்தாசை வரும் பர்வதம் நீர் மாத்திரம்தான்ப்பா. அமேன். உம்மை நோக்கி எங்க கண்களை நாங்க ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்க ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்க நேசிக்கிறீங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அமேன். எங்களுக்கு நீங்க திட்டமிட்டு வைத்திருக்கிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமேன் அப்பா. நன்றி அப்பா. உம்முடைய வல்லமை உள்ளப்பா உதவி செய்யும் கரம் எங்க கூட இருக்கிறமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தொட்டு சுகமாக்குறமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது உங்களுடைய கரம் தொடுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஏசப்பா. ஆமென். உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகி இருக்கிறோம் அப்பா. எங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை வியாதிகள்ல இருந்து எங்களை விடுதலை பண்ணியிருக்கீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஆமென். வாஞ்சியோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஜெபம் செய்வதற்காக அப்பா இன்றைக்கு இதில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யாரெல்லாம் அப்பா சுகவீனத்தோடு இருக்கிறாங்களோ, பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, அவங்க சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆமென் நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது பெற்றுக்கொள்ளணும்ப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. சுகமாய் வாழ்வது தான் உம்முடைய சித்தம் அப்பா. உடைய சித்தத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென் அப்பா. எத்தனை வருடமான நோயாக இருந்தாலும், இத்தனை வருடமா டாக்டர்ஸ்ட்டை காட்டி குணமாகாமல் இருந்தாலும், இன்றைக்கு அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சுகத்தை கட்டளையிடுறீங்க ஏசப்பா. இன்றைய நாள் நீங்கள் இந்த பிள்ளைகளுக்காக குறித்து வைத்திருக்கிற நாள்ப்பா. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நேராக இந்த வார்த்தைகள் இப்பொழுது கடந்து செல்கிறதுப்பா. யாரெல்லாம் அப்பா இது எனக்கான வார்த்தைன்னு இறுக்கமாக அந்த வார்த்தையை பற்றி கொள்ளுகிறாங்களோ, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறாங்களோ, அவங்க எல்லாரும் இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆமென். ாக நன்றி அப்பா. ஆமென். இத்தனை வருடமாக இருக்கக்கூடிய சுகர் பிரச்சனை, ப்ரெஷர் அப்பா, இன்னும் எத்தனை கொலஸ்ட்ரால், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதெல்லாம் இப்பொழுது சரியாகிறதுப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகத்தை நீங்கள் கொடுக்குறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிட்னி பிரச்சனைகளப்பா, டயாலிசிஸ் வரைக்கும் போன உங்களுடைய பிள்ளைகளை இப்பொழுது நீங்கள் தொட்டு சுகமாக்குறீங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது சுகத்தை கொடுக்குறீங்கப்பா. ஹார்ட் பிரச்சனை, ஹார்ட் அட்டாக் எதுவும் இந்த பிள்ளைகளை தொடாதபடிக்கு இருதயத்தை நீங்கள் பாதுகாக்கிறீங்கப்பா. உடைய வல்லமை உள்ளப்பா கரம் இப்பொழுது இந்த பிள்ளைகளை தொடுகிறதுப்பா. ஆமென். நன்றி அப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுக்குறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம் அப்பா. உம்மை புகழுகிறோம் அப்பா. ஒவ்வொரு நோயிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை இப்பொழுது விடுதலை பண்ணுறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் 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 அப்பா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சுகத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி ஆமென். நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி உயர்ந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகா பெரியவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதரே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் கிருபையா இருக்கிறவரே உமக்கு செலுத்துகிறோம். ஆமென். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah 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 hallelujah. Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. இயேசுவே உமக்கு துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. நீர் மகா பெரியவர், உன்னதர், பரிசுத்தர். எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து இந்த நேரத்தில் ஆண்டவரை பிரைஸ் பண்ண விரும்புறீங்க? துதிங்க. துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவர் நம்முடைய தேவன். துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவர். இந்த இரவு நேரத்தில் இதில் இணைந்து இருக்கிறவங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற நம்முடைய ஆண்டவர் பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதல்ல பாருங்க, நம்ம துதிக்கணும். நம்முடைய கட்டுகள் உடைக்கப்பட நாம் துதிக்கணும். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நாம் ஜெபிக்கிற பொழுதே அவரை துதிக்க வேண்டும். பாருங்க. ஆமா, பவுல வந்து சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்ட பொழுது அங்க நடந்த சம்பவத்தை நம்ம யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னா, அவங்க பாருங்க, அவங்க கட்டுகளுக்குள்ள இருக்கிறாங்க, நெருக்கத்துல இருக்கிறாங்க. பாருங்க, சிறைச்சாலையில அவர்களுடைய கால்களை தொழுமரத்துல கட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது, சங்கிலிகளால கட்டப்பட்டு இருக்கிறது. பாருங்க, அவங்க என்ன செய்தார்களாம்? அவர்கள் துதித்தார்களாம். ஆமா, ஹல்லேலூயா. அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள். அப்பொழுது கட்டுகள் தானாய் அவிழ்ந்து போனது. இந்த நேரத்தில் நீங்க ஆண்டோடைய நாமத்தை
நாமத்தை இதுல ஜெபத்துல இணைகிற ஒவ்வொருவரும் நீங்க துதித்து பாருங்க. நீங்க துதித்து கொண்டே இருங்க. இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. உங்களால என்னென்ன வார்த்தைகளை சொல்லி தேவனை துதிக்க முடியுமோ துதிச்சு பாருங்க. என் தேவ மகிமை உங்கள் வீடுகளில இறங்கும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அந்த நேரத்துல, அவரை துதிக்கிற நேரத்துல உங்கள் வீடுகள் மகிமையினால நிரப்பப்படும். ஹல்லேலூயா. பிசாசுகள் உங்களை நெருக்க வருகிற பிசாசுகள் விலகி போகும். உங்க குடும்பத்துல வேதனைப்படுத்துகிற உங்க மேல என்ன சொல்லட்டும், பில்லி சூனியங்களை ஏவுகிற எந்த மனுஷனுடைய இந்த பில்லி சூனிய காரியங்களும் கிரியை செய்யாது. எந்த தந்திரங்களும் கிரியை செய்யாது. ஹல்லேலூயா. அவரை துதிக்க துதிக்க கட்டுகள் எல்லாம் தானா உடைபட்டு போகும். ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்த பரலோகம் இறங்கும் பாருங்க உங்க மேல. ஹல்லேலூயா. தடைகள் எல்லாம் நீங்கி போகும். தேங்க்யூ ஜீசஸ். இப்போ இந்த நேரத்துல நம்ம துதிப்போம், அவரை பிரைஸ் பண்ணணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்லவர். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை, சாபங்களை, கட்டுகளை நம்மை விட்டு நீக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் பாவிகளை நீதிமானாய் மாற்றுகிறவர். இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்துல நான் ஒருவேளை பாவியா இருக்கிறோனோ அதனாலதான் எனக்கு இந்த அற்புதம் நடக்கல, நான் பாவம் செஞ்சிட்டேனோ அதனாலதான் இந்த அற்புதம் நடக்கல என்று சொல்லி நீங்க பாவ குற்ற உணர்வுல இருப்பீங்கன்னு சொன்னா, இந்த நேரத்துல அந்த பாவ குற்ற உணர்வை உங்க இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே என் இயேசு சிலுவையில உங்கள் பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார். அவர் எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்துட்டார் பாருங்க. குற்ற உணர்வுகள் உங்களுக்குள்ள இருக்கும்னா நம்மளால அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகர் இடத்துல பேசுகிற பொழுது பாருங்க, அவங்க குற்ற உணர்வோடு இருப்பாங்க. அநேக இடங்கள்ல அப்படி சொல்லி கொடுத்துடுறாங்க. ஆமா, ஒருவேளை நீ இந்த பாவம் தான், நீ செய்த பாவம் தான் என்ன செஞ்சிட்டு இருக்குது, உனக்கு இந்த பிரச்சனையா இருக்கிறது. ரைட். ஆனா பாவத்தை மன்னித்த ஒருவர் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வம் நமக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம பழைய நியாயப்பிரமாண நாட்களில் நம்ம இல்ல பாருங்க, நமக்கென்று ஒரு குமாரன் இந்த பூமிக்கு வந்தார் பாருங்க. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி அவர் நம்மை மீட்டு எடுத்தார். அந்த இரத்தம் நம்மை கழுவுகிறது, நம்முடைய பாவங்களை கழுவுகிறது, நம்முடைய அக்கிரமங்களை கழுவுகிறது, நம்முடைய மீறுதலை அதை கழுவுகிறது. அது நம்மை விட்டு முழுவதுமாக விலக்கி போடுகிறது. ஹல்லேலூயா. 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 ஒவ்வொரு நேரமும் நம்ம குற்ற உணர்வுக்குள்ள இருந்து கொண்டே இருப்போம்னா தேவ சமூகத்துல நம்ம நின்று என்ன செய்ய முடியாது, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆக இந்த நேரத்துல நீங்க ஜெபிக்க அமர்ந்திருக்கிற நீங்க தேவனிடத்துல நீங்க உறுதியா நில்லுங்க. நான் அவருடைய பிள்ளை, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளை. ஆமா, சொல்லி பாருங்க, இயேசுவே நான் உங்க இரத்தத்தால மீட்கப்பட்டு இருக்கிறேன். பிசாசு என்னை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, என்னை குற்றம் சாட்ட முடியாது. என்னை குற்றம் சாட்டி தேவனுக்கு முன்பதாக தைரியமாக நின்று அப்பா பிதாவே என்று நான் கூப்பிடக்கூடிய இந்த புத்திர சுவிகாரத்தை அவன் இடத்திலிருந்து எடுக்க முடியாது. நீங்க தைரியமா சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஆதாம் ஏவாள் படைத்த பொழுது அவங்களுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக தான் பிசாசு சொன்ன வார்த்தையை கேட்டுதான் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, விழுந்து போயிட்டாங்க. அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்தாங்க. அவன் எப்பொழுதுமே பாருங்க, அவன் தேவனை போல நம்ம கூட இருந்து நல்லவ மாதிரியே நடிப்பான். நல்லவ மாதிரியே நடிச்சு நம்மளை குற்ற மனசாட்சிக்குள்ள கொண்டு வருவான். நம்மளை குற்றப்படுத்தும்படி அவன் விரும்புகிறவன். ஆமா, அவனுடைய வேலையை நம்மளை குற்றப்படுத்துவது, தேவனை நம்மை பிரிப்பது. ஆமா, ஏன்னா அந்த தேவனை நம்மை விட்டு பிரிப்பது ஒண்ணுதான், பாவம் என்கிற அந்த சுவர் தான். அப்ப இந்த பாவம் இருக்கிறதுனாலதான் மனுஷன் என்ன செய்யறான், ஆண்டவரை நெருங்க முடியலைங்கிறதுக்கு தான் அவர் தம்முடைய குமாரனையே அவர் நமக்காக அனுப்பி இருக்கிறார். அவர் தம்முடைய குமாரனை அனுப்பி சிலுவையிலே அவரை பாருங்க நொறுக்கினார் இல்லையா. அவருடைய சரீரத்திலிருந்து வந்த அந்த இரத்தங்கள், அந்த இரத்தம் ஒட்டுமொத்த உலகத்தின் பாவங்களையும் அது கழுவுகிறது. யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சிலுவையில எனக்காக தன் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு, எனக்காக அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், பிதாவின் வலது பாரிசத்தில் இப்பொழுதும் அவர் அமர்ந்திருக்கிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வந்தா போதும், நீங்க நீதிமான் என்கிற இடத்துக்கு வந்துடுவீங்க. ஹல்லேலூயா. நீங்க நீதிமானுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நீங்க நீதிமான். ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற பொழுது நீங்க நீதிமான் என்கிற மன உணர்வுல நீங்க வர்றப்பதான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நான் நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் என்கிற விசுவாசம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வருகிறது. நீங்க நான் இன்னும் குற்றம் செஞ்சிருக்கேன்,
நான் பாவம் செஞ்சுருக்கிறேன், அதனால தான் என் மேலே இந்த பிரச்சனை. நீங்கள் இதையே நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிசாசு அதில் தந்திரமாக வேலை செய்வான். அல்லேலூயா. அவனுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க வேண்டாம் பாருங்க. அல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் இயேசுவே அல்லேலூயா என் பாவங்கள் கழுவப்பட்டது. ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சி இப்போ வரும்னு சொன்னால் இந்த நிமிஷத்தில் நீங்கள் சொல்லுங்க, இயேசப்பா கல்வாரி சிலுவையில நீர் எனக்காக ரத்தம் சிந்தி மரித்து இருக்கிறீர். இப்பொழுதே உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும், என்னை பரிசுத்தப்படுத்தட்டும் அப்பா. என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றட்டும், என்னை தகுதி உள்ளவளாய் மாற்றட்டும் சுவாமி. இயேசுவே உங்க ரத்தம் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, அதிசயத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படி, ராஜா நான் நீதிமானாய் உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்கும்படி இயேசுவே உங்க ரத்தம் என்னை கழுவட்டும். இயேசுவே உம்முடைய ரத்தம் என்னை உச்சி முதல் பாதம் வரைக்கும் கழுவட்டும். என் இருதயத்தை கழுவட்டும், என் சிந்தையை கழுவட்டும், என் சரீர மாம்சத்தை அது கழுவட்டும். உம்முடைய ரத்தம் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி இப்பொழுதும் என்னை தெய்வ சமூகத்துக்கு முன்பதாக நிறுத்தட்டும் என்று சொல்லி பாருங்க. இயேசு கிறிஸ்துவை ஒருவேளை புதுசா இந்த நாள்ல தான் இந்த ஜெபத்துல கலந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, இயேசுவை முத நீங்க இப்பதான் அறியறீங்கன்னு சொன்னா, அப்பா சமூகத்துல சொல்லுங்க, இயேசுவே என் வாழ்க்கையில வாங்க, என் மேல காணக்கூடிய பாவங்கள், சாபங்கள், கட்டுகள் எல்லாவற்றும் ரத்தத்தால கழுவுங்கப்பா சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவுல இருக்கிற ஒரே ஒரு தடை பாவம் என்கிற இந்த மதில் சுவர் தான் பாருங்க. ஹல்லேலூயா. இயேசு அதனால தான் பூமியில வந்து மனுஷன் அவர் வெறுக்கவே இல்லை. அவர் எந்த மனுஷனையும் அவர் வெறுக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர். காரணம், மனிதன் முழு மனுகுலமும் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தம்முடைய ரூபத்தின்படி நம்மளை படைத்திருக்கிறார். ஆக அவர் நம்மை பிள்ளையாக பார்க்கிறார். எப்படி நீங்க உங்க பிள்ளைய பார்ப்பீங்களோ பாருங்க, என்ன போலவே இருக்கிறான், என் பையன் என்ன மாதிரியே இருக்கிறான், அவன் முகபாவனை முக ஜாடையை பார்த்தா என்ன மாதிரியே இருக்கு நீங்க சொல்லியிருப்பீங்க இல்லைங்களா? அப்ப அதே போலதான் நம்மை உருவாக்கினவர் பாருங்க, தம்முடைய சாயலை அவர் நம்மை படைத்து இருக்கிறார். ஆக அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. நம்ம மேல காணக்கூடிய அந்த பாவம் சரியா, இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் உன்னதர், இவர்தான் பரிசுத்தர், இவர்தான் உலக ரட்சகர், இவர்தான் மெய்ப்பர், இவர்தான் அண்ட சராசரத்தை படைத்தவர், இவர் ஒருவரே தேவன் என்று சொல்லி நாம் அவரை விசுவாசிக்கிறபோது வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுட்ட வருகிற பொழுது உறுதியா நின்று பாருங்க. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்துல உறுதியா நின்று பாருங்க. அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து அற்புதங்கள் இன்னும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா நான் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு சிலருடைய வாழ்க்கையில கொஞ்சம் தாமதமாகுது. ஒரு சில கிரியைகள் எப்படின்னா பாருங்க, இப்போ நம்ம ஒரு விளைச்சலை பார்க்கணும், ஒரு நெல்லை பார்க்கணும், அதாவது அரிசி நம்ம சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு நாம முதல்ல என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நாம் நெல்லை விதைக்க வேண்டியிருக்கிறீங்களா? நம்ம முதல்ல விதைக்க வேண்டியிருக்கிறது. அப்போ இந்த விதையானது வளர்ந்து அது எப்படி அந்த கதிரை கொடுக்கறதுக்கு நாட்கள் இருக்குது பாருங்க. அதுபோல ஒரு ப்ராசஸ் இருக்கு. நீங்க ஆண்டோட அந்த விசுவாசத்தை நீங்க காண்பித்து கொண்டே இருங்க. விசுவாசத்துல உறுதியா நின்று கொண்டே இருங்க. சூழ்நிலை கண்டு ஒருபோதும் பயந்து போகாதுங்க. அந்த இடைப்பட்ட நேரத்துல தான் பிசாசு உங்ககிட்ட வேலை பார்ப்பான். ஆமா, அந்த விளைகிற நேரத்துல தான் விதையை போட்டிருக்கீங்க. இயேசுங்கிற விதைக்கு, இயேசுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்க, இயேசுங்கிற விதையை நீங்க போட்டுட்டீங்க பாருங்க. ஆனா நீங்க அதுக்கு கொஞ்சம் அப்படியே தாமதித்து அது வளருவதற்கு இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதெல்லாம் பாருங்க, அருமையான உதாரணத்தை கூட அவர் சொன்னார். அவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. வழியோரமாக விழுந்த விதை, ஒருவன் விதையை அள்ளி தூவ போகிற பொழுது அது வழியோரத்தில் விழுகிறது இல்லையா? கற்பாறையின் மேல் விழுகிறது, அப்புறம் முள்ளுள்ள இடத்துல விழுகிறது, அதற்கு பிற்பாடு நல்ல நிலத்துல விழுகிறதா. ஆனா இது நல்ல நிலத்துல விழுந்த உடனே அது என்ன ஆகுது? அதுக்கப்புறம் அது வந்து வளர வேண்டி இருக்கிறது பாருங்க. அதுக்கு ஒரு டைம் இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. ஆக இந்த டைம் தான் கர்த்தர் உங்களை உருவாக்குவார். நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். தாமதம் எப்போவுமே நம்மளை உருவாக்கும். நெருக்கம் எப்பொழுதுமே நம்மை உருவாக்கும். போராட்டம் எப்பொழுதுமே நம்மை உருவாக்குகிறதா தான். அது அப்படிதான் இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நெருக்கம், உபத்திரம், பாடுகள் எல்லாமே அவர்களை உருவாக்குவதற்காகத்தான் இருக்கும் இல்லையா? ஹல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆதலால் அவருடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்று பக்தன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஆக சோர்ந்து போகாதிருங்க. அற்புதத்தை செய்யும் தேவன் உங்கள் அருகில தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் ஜெபங்களை அவர் கேட்கிறவர், உங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவர், உங்கள் அழுகையை அவர் பார்க்கிறவர், உங்கள் கண்ணீரை நித்தமும் கவனிப்பார் பாருங்க. உங்க ஜெபத்துக்கு அவர் மறுதலிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற எந்த முகத்தையும் பிரகாசிக்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆக தேவனுடைய சமூகத்தில்
வருகிற பொழுது, ஆண்டவரே ஒருவேளை என் பாவம் தடையா இருக்கும் என்று சொன்னால் என் பாவத்தை என்னை விட்டு நீக்கி போடுங்க ராஜா. குற்ற மனசாட்சி எனக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது. ஆக இந்த நேரத்தில் பாவத்தை குறித்து ஆவியானவர் நிறைய பேசுறாரு பாருங்க. ஏன்னா என் உள்ளத்துல அநேக வார்த்தைகளை போடுகிறேன். பாவத்தை குறித்து நீங்க பயப்படாதுங்க. ஹல்லேலூயா. பாவம் பொல்லாதது. ஆனால் இந்த பாவத்தை நம்ம நினைச்சு நம்ம கண்டு பயப்பட வேண்டாம். இந்த பாவத்தை நீக்குகிற ஒரு ரட்சகர் நமக்கு வந்துட்டார். நம்மை மீட்கும்படி, நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை சுத்தப்படுத்தி நம்மை நீதிமானாய் மாற்றக்கூடிய ரட்சகர் நமக்காக வந்து ஆயிற்று. ஆக நம்ம அவருடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தால் என்னை கழுவும் அப்பா, என்னை கழுவும் ராஜான்னு சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க அதை விசுவாசிச்சு பாருங்க. என் பாவம் கழுவப்பட்டது, என் பாவம் கழுவப்பட்டது. நான் இயேசுவின் சமூகத்தில் நான் எல்லாம் சொல்லிட்டேன். அவருடைய சமூகத்தில் உங்கள் குற்றங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணிடுங்க. எல்லாத்தையும் அறிக்கை பண்ணிடுங்க. அறிக்கை பண்ணிட்டு அதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் விட்டு விடுவதற்கும் இன்னைக்கு நம்ம நிறைய முயற்சி செஞ்சு பார்க்குறோம் இல்லையா? நிறைய பேர் இதை கேட்டிருப்பேன். ஆனாலும் முடியலை. நான் ப்ராக்டிக்கலாக உங்கள்கிட்ட பேசணும் பாருங்க. ஆனாலும் உங்களுக்கு முடியாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்க? சிரமப்படுறீங்க. அநேகர் இந்த சிரமத்துக்குள்ளே இருக்கீங்க. மறுபடியும் அதே பாவத்தை போய் செஞ்சிடறோம். மறுபடியும் அதே குற்றத்தில் போய் விழுந்துடுறோம். விழுந்த உடனே அந்த குற்ற மனசாட்சியில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். மறுபடியும் இயேசுவை நோக்கியே ஓடிவாங்க. அவரை விட்டு தூரம் போயிடாதுங்க. என்ன வந்தாலும் அவரை விட்டு தூரம் போயிடாதுங்க. ஏன்னா இந்த மாம்சத்தை பிசாசானவன் அவன் மேற்கொள்கிறான். அவன் முயற்சி செஞ்சு என்ன செய்வான்? நம்மளை மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான். ஆமாம். ஏன்னா இந்த கண்களின் இச்சை இன்னைக்கு நம்ம எதுலையாச்சும் ஒரு இதில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? மாட்டிக்கிறோம் பாருங்க. இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆக நம்முடைய ஆவியை நம்ம அனல் மூட்ட 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 ஆவிக்குள்ள நம்ம அதிகமாக பரிசுத்த ஆவியோட வல்லமையில் அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய சரீரத்தில் வரக்கூடிய இந்த போராட்டத்தை நம்மால் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக நம்ம இப்படி பிராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆக நம்ம குற்ற மனசாட்சியோடு நம்ம என்ன செய்ய முடியாது? தேவ சமூகத்தில் வந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அது அடுத்ததா இன்னொரு விஷயம் முக்கியமா ஒன்று இருக்குது, மன்னிக்கிற தன்மைகள். நம்ம எப்பவுமே பாருங்க, நம்ம ஆண்டோட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அப்பா சொல்லக்கூடிய முதல் விஷயம், நாம மற்றவர்களை மன்னித்து பழகணுமா. ஆமாம். இன்னைக்கு நம்ம வீடுகளில், நம்ம குடும்பத்திலே, நம்ம சகோதரிகளை நம்ம மன்னிக்க முடியாமல் இருப்போம் இல்லையா? நம்ம மனைவியை, நம்ம கணவரை ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம மன்னிக்க முடியாமல் இருப்போம். ஆமாம். செத்தாலும் என் மூஞ்சில் முழிக்காது, செத்தாலும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், செத்ததுக்கு அப்புறம் பேச போகிறது இல்லை. ஆனால் நம்ம அப்படி சொல்கிறோம் பாருங்க. அந்த ஒரு வைராக்கியம், அந்த 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 இது மாதிரி இருந்தால் நம்ம ஆண்டோட்ட என்ன செய்ய முடியாது? நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமாம். ஏசப்பா சொன்னார், நீங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னித்தால் தான் நான் உங்கள் பாவங்களையே மன்னிப்பேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் இதில் இணைந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறேன் பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் மிக மிக நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய ரூல்ஸ் என்ன? நாம தேவனை அப்பா பிதாவை என்று கூப்பிடணும், அவரை நெருங்கி கிட்டி சேரணும். நாம் இன்னைக்கு கிட்டி சேர முடியாமல் தடையாக இருப்பது பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இந்த பாவத்தை நம்மை விட்டு விலக்குவதற்கு தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்து இருக்கிறார். நாம் அவரை விசுவாசிக்கிற பொழுது அந்த ரத்தம் நம்மை கழுவுகிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. இப்பொழுது நாம் தைரியமாக கிருபாசன தண்டையில் போய் நிற்கலாம் பாருங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பொழுது தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறார். அல்லது உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறது. இதற்கு உதவி செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. நமக்காக பரிந்து பேசுகிறவரா, உங்களுக்காக பரிந்து பேசுகிறவருங்க. நீங்க சோர்ந்து போயிடாதுங்க. அநேகர் சொல்லுவாங்க, ஐயா என்னால நான் ரொம்ப கடினமா நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், விடாம ஜெபிச்சு பார்க்குறேன், ஆனால் ஜெபிக்க முடியாமல் சோர்வாயிருதுங்கய்யா. பல மணி நேரம் ஜெபிச்சிருவேன், ஆனால் சோர்வாயிருது, அதுக்கப்புறம் தூங்கிறேன், டயர்டாயிடுறேன். பரவாயில்ல, கவலைப்படாதுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிற பொழுது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட அவர் உங்களுக்குள்ள இருந்து விண்ணப்பம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எந்த விதத்தில் நம்ம குற்றமான சாட்சிக்குள்ள போகவே கூடாது பாருங்க. ஹல்லேலூயா. பிசாசானவன் குற்றம் சாட்டுகிறான். தன் சகோதரன் மேல் இரவும் பகலும் ஓயாமல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். உங்க மேல இரவும் பகலும் குற்றம் சாட்டுறதுன்னு ஒருத்தன் இருக்கிறான். ஆக இந்த குற்றமான சாட்சி இன்னைக்கு நீங்க எடுத்து போடுங்க இந்த ஜெபத்துல. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிச்ச ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமா உங்க வீடுகளில் அவர் அற்புதங்களை செய்வார், உங்க குடும்பத்தில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அநேக சாட்சிகளை நீங்க கேட்டிருப்பீங்க. அதிகாலை ஜெபத்துல நான் ஒவ்வொரு நாளும் நான் தேவன் செய்கிற அற்புதங்களை நான் போட்டு கொண்டு வரேன் பாருங்க. அவங்க எங்க இருக்கிறாங்க என்ன எனக்கு தெரியாது, அவங்க முகங்களை நான் பார்த்தது கிடையாது பாருங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை
வார்த்தையை ஆழமாய் கவனித்து அவங்க அதை விசுவாசிக்கிற பொழுது, அநேகர் இடத்துல பேசுகிற பொழுது அவங்க வெறும் ஜெபத்தை மட்டும் அட்டன் பண்ணுறாங்களா, அதில் கொடுக்கக்கூடிய வார்த்தையை அவர்கள் தன் இருதயத்தில் போட்டுக்கொள்கிறாங்களான்னு நான் ஆழமாக கவனிப்பேன். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே போனாதான் அது வேலை செய்யும். ஹல்லேலூயா. ஏதோ வெறுமனே நம்ம ஜெபம் பண்ணோம், ஏதோ ஆண்டவர்கிட்ட சரி ஓகே ஜெபிச்சோம் அப்படி இல்லை. பாருங்க, தேவனை குறித்து நாம் அறியணும். ஏன் வார்த்தை பேசப்படுகிறதுனா, நாம் தேவனை குறித்து நாம் அறிய வேண்டுமா. சுவிசேஷம் அதுக்கு தான் பிரசங்கிக்கப்படுகிறது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அதுக்கு தான் நம்ம கொடுக்கிறோம். அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தையை நம்ம உட்கொள்ளணும். நம்ம இருதயம் என்கிற பலகையில் நம்ம எழுதி கொள்ள வேண்டும். ஸோ நிச்சயமா பாருங்க, தேவன் இந்த நாளில் உங்க மேல அவர் அதிகமாக தம்முடைய மகிமையை அவர் ஊற்றுவார், தம்முடைய வல்லமையை அவர் உங்க மேல ஊற்றுவார். சோர்ந்து போகாதிருங்கள், தயங்காதிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரவு நேரம் இது என்னுடைய நேரம் சொல்லி பாருங்க. இயேசுவே, நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் நேரம் இது. இந்த இரவு நேரத்தில் நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவேன். இந்த இரவுல இந்த ஜெபத்துல இணைகிற பொழுது நான் அதிசயத்தை நான் பார்த்தே தீர்வேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை நீங்க மாற்றுவீங்க சுவாமி. அல்லது என் பிள்ளையோட வாழ்க்கையில மாற்றம் வரும். திருமண தடைய நீர் அப்பா நீர் நீக்கி போடுவீங்க சுவாமி. ஏற்ற துணை என் மகளுக்கு கொண்டு வருவீங்க, என் பிள்ளைக்கு கொண்டு வருவீங்க சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. கட்ட முடியாத என் வீடு கட்டப்படும் நான் விசுவாசிக்கிறேன் இந்த நேரத்துல சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துல இணைந்து இருக்கிற இந்த நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு என்னுடைய பொருளாதார நெருக்கம் மாறும். என் இயேசு அவர் அற்புதத்தின் தேவன். அவர் 2 மீன் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை போஷித்தவர் இல்லையா. வெள்ளி படத்தை மீனின் வாயிலிருந்து எடுக்க செய்தவர் அவர். ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை அவர் நமக்கு கொடுக்கிறவர். அப்ப அப்படிப்பட்ட இடங்கொள்ளாது மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அப்ப நான் அதை விசுவாசிக்கிறேன். என்னை பொருளாதார நெருக்கத்திலிருந்து என் ஆண்டவர் என்னை விடுதலையாக்குவார், அவர் அற்புதத்தை செய்வார் என்று விசுவாச அறிக்கை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. அற்புதத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. பாருங்க, நம்ம விசுவாச அறிக்கை பண்ணுகிற பொழுது அது உண்டாகிறது. தேவனிடத்துல நின்று நம்ம என்ன செய்யக்கூடாது, அவிசுவாசமான வார்த்தைகளையோ இல்லைன்னா அவிசுவாசமான எண்ணங்களோ நம்ம அவர்கிட்ட ஜெபிக்க முடியாது. ஆக தேவ சமூகத்தில் வருகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் உண்டென்றும் அவர் இருக்கிறார் நம்ம பார்க்கணும். அவர் இருக்கிறார், என் தேவன் அவர் எனக்கு மேலே இருக்கிறார், உன்னதத்தில் இருக்கிறார், எங்கும் நிறைந்து இருக்கிறார், என் சத்தத்தை கேட்கிறார், அவர் ஆவியா இருக்கிறார். பாருங்க, அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். பாருங்க, பலன் அளிக்கிறார் என்றும் தன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிற பொழுதுதான் அது அப்படியே அவனுக்கு உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயத்தில் விசுவாசிங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் விசுவாசம் பாருங்க, பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்திடும். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி உன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிற பொழுது அது அப்படியே உண்டாகும். பாருங்க, ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அடிக்கடி அந்த ஜெபத்தில் நான் சொல்லக்கூடிய வார்த்தை, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒருவனும் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த இயேசு அற்புதம் செய்வார், என் வாழ்க்கையை மாற்றுவார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வருகிற பொழுது நிச்சயமாக அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க பிரியமானவர்களே. ஸோ நிச்சயமா ஆண்டவரை நம்ம துதிப்போம். பாருங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்க. எப்பவுமே அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். பாருங்க, அவருக்கு பிடிச்சதை அவரை பிரைஸ் பண்றது. நீங்க பிரைஸ் பண்ணிட்டே இருங்க. உங்க தேவைகள் அவருக்கு தெரியும். பாருங்க, ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை அறிஞ்சு வச்சிருக்கிறார். இப்போ நம்ம பிள்ளை இருக்குது, நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றான், அவனுக்கு டயர்டாக வருவான், அது நமக்கு தெரியும். அவன் என்ன சாப்பிடுவான் தெரியும். அவனுக்கு ஏதாச்சும் வேணும், நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்வோம்னு சொல்லி நம்ம ஆர்வப்பட்டு நம்ம செய்யணும் இல்லைங்களா. அக்கறையாக இருக்கிறோம் நம்ம பிள்ளைகள் மேலே இல்லையா. ஒரு காய்ச்சல் வந்தா, ஒரு தலைவலி வந்தா நம்ம எவ்வளோ ஆர்வம், அதை விட பல மடங்கு ஆமாம் அப்பா சொல்றாரு நான் ஆர்வமாக இருக்கிறவர்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்ம மேலே அவர் கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவி கொண்டு இருக்குமா. உங்களை இப்பொழுதும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார், உங்கள் கண்ணீரை மாற்றுவார், உங்கள் புலம்பலை மாற்றுவார், உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை அவர் நீக்கி போடுவார். ஆமா, அவருக்கு ரொம்ப விருப்பம் என்னன்னா தன் பிள்ளைகளை சுகப்படுத்துவது, தன் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வது. ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்து அவர்களுக்குள்ள அவங்க முகத்தில் வரக்கூடிய அந்த சந்தோஷத்தை பார்க்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரித்த லாசரு மரிச்சு போனா பாருங்க, அங்க இருக்கிற ஜனங்களை பார்க்கிறார். ஆண்டவர் தாமதமா வர்றார் ஏசப்பா. ஆனா பாருங்க, அந்த பட்டணத்துல உள்ள யூத ஜனங்கள் அவங்க அழுகுறாங்களாம். அவங்க அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்கிறாராம். அழுதுதை பார்த்த உடனே பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, இயேசு கண்ணீர் விட்டாருங்க. தெய்வம் அந்த இடத்துல அந்த ஜனங்களை பார்த்த உடனே அவர் கண்ணீர் விடுறார். எவ்வளவு அற்புதமான ஒரு தெய்வன் பாருங்க. தேவன் கண்ணீர் விடுறார் அந்த இடத்துல. அந்த ஜனங்கள் அப்போ அவர் பரிதபிக்கிற தேவன். அவர்
நமக்காக பரிதபிக்கிற தேவன், நமக்காக மனதுருகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல. நம்ம ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி மற்ற ஒரு தெய்வம் மாதிரி அப்படி அல்லங்க. அவர் உண்மையான, he is a real God. அவர் உண்மையான ஒரு தேவன். அவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர், உருவாக்கினவர். பாருங்க, சகலமும் அவர் மூலமாய் படைக்கப்பட்டதாம். படைக்கப்பட்டதெல்லாம் அவர் மூலமாக படைக்கப்பட்டது, அவருக்காகவே படைக்கப்பட்டது. நாம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்ட நோக்கம் தேவனுக்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை துதிக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்ப பாருங்க, அந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்க வேண்டும், நம்ம துதிக்க வேண்டுமா. நம்முடைய பலவீனங்களை நம்ம பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம புலம்பிடக்கூடாது. பாருங்க, பலவீனத்துல பலன் தரக்கூடிய தெய்வமா வேதம் சொல்லுகிறது. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. அவன் பலவீனனா இருந்தாலும் ஐயோ ஆண்டவரே நான் பலவீனனா இருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. நான் பலவான், நான் பலவான், நான் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, அவருடைய சொந்த பிள்ளை. ஆமா, அவர் என்னை உருவாக்கி இருக்கிறார், அவரை போலவே என்னை படைத்து இருக்கிறார், நான் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி சொல்லி பாருங்க, பிசாசு உங்க பக்கத்திலே வர முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் அப்பா சொன்னார், நான் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறேன். அதே நான் சொல்லார் பாருங்க. நிறைய பேர் நம்மளை வீக்கா நினைப்போம், நம்மளை வீக்காவே நம்மளை நினைக்கிறோம், நம்மளை பலவீனமாகவே நினைக்கிறோம் இல்லையா. நீங்க ஒருவேளை ஆண்டவரே எனக்கு நிறைய ஜெபிக்க தெரியாது, எனக்கு ரொம்ப ஃபாஸ்டிங்லாம் இருக்க தெரியாது, எனக்கு ஆண்டவர் குறித்து நிறைய தெரியாது, ஒருவேளை அதனால ஏதோ ஆண்டவர் அப்பா எனக்கு ஒருவேளை அற்புதம் செய்யாம இருப்பாரோ, அப்படி இல்லை. பாருங்க, பைபிளில் வசனம் சொல்லுது பாருங்க, பலவீனமாக இருக்கிற பொருளுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ட் கொடுப்போமா, முக்கியத்துவம் கொடுப்போம். பாருங்க, இப்போ உங்கள் காலில் ஒரு புண்ணு வந்துருச்சு, ஒரு கல் அடிபட்டுச்சு, ஒரு கல் தட்டிச்சு, அந்த புண்ணு வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதில் மேலே தான் கவனமாகவே இருப்பீங்க இல்லையா. அதிக அக்கறை எதுக்கு எடுப்பீங்க உங்கள் சரீரத்தில்? அதுக்கப்புறம் பலவீனமாக இருக்கிறேன், ஸோ பலவீனமாக இருக்கிறேன், நான் பலவீனன் என்று நீங்கள் சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, ஹல்லேலூயா. நீங்கள் பலவீனன் நீங்கள் நினைக்கிறப்போ ஆண்டவர் உங்களை தான் அதிகமாக அக்கறை செலுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அற்புதமான ஒரு தேவனுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவனை போல ஒரு தேவன் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் அவ்வளவு அற்புதமான தேவன். பாருங்க, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. இப்போ நம்ம ஜெபிப்போம் கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம் நம்ம அவரை துதிப்போம். பாருங்க, பிரைஸ் பண்ணும். உங்களால் சொல்ல முடிஞ்சது இந்த நேரம், இரவு நேரத்தில் அவரை பிரைஸ் பண்ணி பாருங்க. கர்த்தர் தேவ அவர் தம்முடைய வல்லமை உங்க மேல ஊற்றுவார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். உங்க இருதயத்தில் இருக்கிற அத்தனை பாரத்தையும் நீங்க இப்போ இறக்கி வச்சு பாருங்க. உங்க குடும்பத்தில் அநேக போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆமா, கழுத்துக்கே கத்தி வந்துருச்சு பிரதர், அந்த அளவுக்கு இருக்கிறேன். நாம அப்படி சொன்னாலும் இந்த நேரத்துல, இந்த ஜெபிக்கிற இந்த நேரத்துல, இந்த 1 மணி நேரத்துல நீங்க அப்பா கிட்ட நீங்க என்ன செய்யுங்க, உங்க உள்ள எல்லாத்தையும் மறந்துருங்க பிரதர், எல்லாத்தையும் மறந்துருங்க சகோதரி. நீங்க ஆமா, நீங்க இப்போ நீங்களும் இயேசுவும், நீங்களும் நம்ம அப்பா பிதாவும், நீங்களும் பரிசுத்த ஆவியானவர், வேற யாருமே கிடையாது. ஆமா, நீங்களும் தெய்வமும் தான். ஆமா, நீங்க 2 பேரும் இருக்கிறீங்க. நீங்க 2 பேரும் இருந்தா என்ன பேசிக்குவீங்க. நீங்க ஏசப்பா உங்க கூட, நீங்களும் ஏசப்பாவும் இருக்கிறீங்க. நீங்க என்ன பேசிக்குவீங்களோ, என்ன பேசுவீங்க அவர் கூட இருந்தா, அது மாதிரி நீங்க அந்த நேரத்துல நீங்க உங்க உள்ளத்துல நீங்க என்ன செய்யுங்க, அதை விசுவாசிங்க. இருக்கிற இடத்துல நீங்க கண்களை மூடுங்க. ஒருவேளை உங்கள் படுக்கை அறையில இருக்கலாம், உங்க வீடுகள் இருக்கலாம், டிராவல்ல இருக்கலாம். அவன் எங்க இருந்தாலும் சரி, வெளி தேசத்துல இருக்கலாம், வெளிநாடுகளில் நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். எங்க இருந்தாலும் இந்த நேரத்துல, இது எந்த நேரமாக இருக்கட்டும், ஆனால் இந்த நேரத்துல நீங்கள் ஒருமனப்பட்டு பாருங்க, இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை உங்க கணவர் உங்க கூட ஜெபிப்பாங்கன்னு சொன்னா, கணவன் மனைவியா இருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க ஒருமனப்பட்டு பாருங்க. 2 பேர் நீங்க கைப்பிடிச்சு ஜெபிச்சு பாருங்க. ஏசப்பா வேதம் சொல்லுகிற, இருவர் ஒருமனப்பட்டு என்ன கேட்டாலும் பரலோகம் அவர்களுக்கு பதில கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இருவர் யார்? ஒருவர் 1000 பேரும் 2 பேர் சேர்கிற பொழுது 10000 பேரை துரத்துவார்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க இணைஞ்சு பாருங்க, முப்பரி நூல் அறுபடாது. ஹல்லேலூயா. நீங்கள் இணைகிற பொழுது, ஹல்லேலூயா, கணவன் மனைவி பிள்ளைகள் என்கிற முப்பரி நூலாக நீங்கள் இணைந்து நின்று ஜெபித்து பாருங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற இந்த 3 பேர் உங்க கூட இணைவாங்க பாருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த முப்பரி நூல்
அறுபடாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. உன்னதமானவரே, மகா பெரியவரே, இந்த அற்புதமான இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் இந்த நேரத்தில் இதில் இணைகிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிசயத்தை காணட்டும் அப்பா, அற்புதத்தை காணட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. எங்கள் பலவீனத்தில் பலன் தரும் என் ஆண்டவர் அப்பா. இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே சத்துருக்கள் விலகி போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மகிமை எங்களை நிரப்பட்டும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் மகிமை நிரப்பட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசப்பா, உங்க பிரசன்னத்தை நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் இருக்கிற இடத்துல உணரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை ராஜா நீர் வர்த்திக்க பண்ணுவீராக சுவாமி. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசப்பா, நீர் விசுவாசத்தை எங்களுக்குள்ளிருந்து துவக்குகிற தேவனாக இருக்கிறீரப்பா. இந்த இரவு ஒரு அற்புதத்தின் இரவாக மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அதிசயமான ஒரு இரவாக மாறட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறவர், பதில் தருகிற தேவனப்பா நீங்க. உன்னதமானவரை உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளோட கரம் இந்த நேரத்தில் அற்புதமாக இறங்கணும் அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. உன்னதமானவரே, உமக்கு நன்றி அப்பா. சர்வ வல்லமை உள்ளவரே, உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. அதிகமாய் கிருபையை செய்கிறவர், எங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர், எங்கள் உன்னதமான தேவன் என்று சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. அவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Thank you Holy Spirit. ஓ ரிமா ஷாபாலபா ரிக்கலபா ரிக்கல தியான் சுனதிபி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் சத்தியம் உள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய ராஜாதி ராஜா அவர், அவர் யூத ராஜ சிங்கம், அவர் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், அவர் மகிமையின் ராஜா. சொல்லி பாருங்க. அவர் மகத்துவமான ராஜா அவர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அவர் சாலோமின் ராஜா, அவர் நீதியின் ராஜா. ஹல்லேலூயா. நித்திய ராஜா அவர், அவர் அழிவில்லாத ராஜா அவர். Thank you Holy Spirit. Thank you Jesus. அவர் யூதருடைய ராஜா, அவர் அதிர்ஷ்டமான ராஜா. ஹல்லேலூயா. 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 அவர் ஜெய கம்பீரம் உள்ள நம்முடைய தேவாதி தேவன். Thank you Jesus. ஹல்லேலூயா. 7 குத்துவிளக்குகள் மத்தியில உலாவுகிறவர் பாருங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. எப்பொழுதும் பாருங்க, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படக்கூடியவர். 24 மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்து இருக்கிற நம்முடைய தேவன் அவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், இஸ்ரவேலின் தேவனில் பரிசுத்தர் அப்பா. ஹல்லேலூயா. நித்தியவாசியான தேவன் அப்பா. நீங்க சொன்னீங்க, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொன்னவர் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் தூயாதி தூயவர் அப்பா. துதிகளுக்கு நீ ஒருவரே பாத்திர, ஆராதனைக்கு உரியவர். ஓ ரீமா ஷாபலபா ரக்கல தியான் சுனதிபி. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் அப்பா. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அவர் உயர்த்துவோம். ஒரு அற்புதத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும் பாருங்க. உங்கள் வியாதி உங்களை விட்டு விலகி போகணும் பாருங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நீங்க அவரை துதிங்க. துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்க வீடு தேவ பிரசன்னத்துல நிரப்பப்படும். என்னென்ன கட்டுகள் இருக்குதோ அத்தனை கட்டுகளும் இப்பொழுது அவிழ்க்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துல இணைந்தது நல்லது என்று நீங்க சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் முகமுகமாக இயேசுவை சந்திச்சேன்னு சாட்சி சொல்றாங்க. எத்தனை பேர் சொல்றாங்க பாருங்க. ஆச்சரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தரை அறியாத ஜனங்கள் சொல்றாங்க, ஐயா அந்த ஜெபத்துல நாங்க இணைஞ்சோம். ஆமா, நாங்க அன்னைக்கு இரவு நாங்க படுக்கிற பொழுது இயேசுவே நான் உங்க பார்க்கணும்னு சொன்னேன், என் வீட்டுல வந்து நின்னாருன்னு சாட்சி சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் உயிருள்ள தேவன், அவர் ஜீவனுள்ளவருக்கெல்லாம் தேவனாய் இருக்கிறாராம். ஹல்லேலூயா. அவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, அவர் பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. நம்முடைய உணர்வுகளை அறிந்திருக்கிற தெய்வம், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தெய்வம் பாருங்க. நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தெய்வம், நம்மை கட்டி அணைக்க விரும்புகிற தெய்வம், நம்மை முத்தமிடுகிற தெய்வமா. ஒரு தகப்பன் உள்ளம் கொண்டவர் அவர், ஒரு தாயின் உள்ளம் கொண்டவர் அவர். உன்னதமான இந்த தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் தொடட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது என் இயேசு தொடுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா. ஹல்லேலூயா. யெகோவா எலோஹிம். ஹல்லேலூயா. Thank you Jesus. இம்மானுவேல். அற்புதமான ஒரு நாமம் பாருங்க. சொல்லி பாருங்க. இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாராம்.
தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு என்கிற நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமம் இன்பமான நாமம். அவருடைய நாமம் இன்பமான நாமம். ஊற்றுண்ட பரிமள தைலம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலத்தை போல இருக்கும் அவருடைய நாமம். ஹல்லேலூயா. பரிசுத்தமும் பயங்கரமுமான உன்னதமான அவருடைய நாமம் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகத்துவமான அப்பாவுடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் என் இயேசுவின் நாமம் மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த நாமம் உங்களுக்கு சமீபமாக இப்பொழுது இருக்கிறது. இந்த நாமம் உங்கள் அருகில் இருக்கிறது. பாருங்க, இந்த நாமத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. இயேசுங்கிற நாமத்தை. ஹல்லேலூயா. இந்த நாமம் உங்களுக்கு பலத்த துருகமாக இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சொல்லி பாருங்க. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய நாமத்திற்கு நன்றி சுவாமி. வல்லமையுள்ள உம்முடைய நாமம் இந்த நேரத்தில் வெளிப்படட்டும். இந்த நாமத்தின் மகிமை வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை பலவீனப்படுத்த வருகிற, எங்களுக்கு வியாதியை கொடுக்கிற எந்த பலவீனமான பிசாசுகளையும் இப்பொழுது விலகி போகட்டும் சொல்லி பாருங்க. என் வியாதி சுகமாகட்டும் ஏசப்பான்னு சொல்லி பாருங்க. சுகமளிக்கிற வல்லம் இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பான்னு சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையாய் உத்தமமாய் கர்த்தரை நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னால் ஹல்லேலூயா என் தேவன் உங்கள் சமீபமாக வந்து நிற்பாராம். ஹல்லேலூயா. அவரை கூப்பிடத்தக்க சமயத்தில் அவரை கூப்பிடுங்கள். இது நீங்கள் கூப்பிடக்கூடிய நேரம். இந்த நேரம் நீங்கள் கிறிஸ்து இயேசுவை அழைக்கிற நேரமாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் நேரமாக இருக்கட்டும். Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. சத்திய ஆவியானவரே உமக்கு நன்றி. கிருபையின் ஆவியே உமக்கு நன்றி. மகிமையின் ஆவியே உமக்கு நன்றி. ஜீவனின் ஆவியே உமக்கு நன்றி. பிதாவின் ஆவியே உமக்கு நன்றி. சொல்லி பாருங்க. கிறிஸ்துவின் ஆவியே உமக்கு நன்றி. உணர்வுள்ள ஆவியானவரே உமக்கு நன்றி. பலனுள்ள ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களை உற்சாகப்படுத்துகிற ஆவியானவரே உமக்கு நன்றி. ஞானத்தின் ஆவியானவரே உமக்கு நன்றி. சொல்லி பாருங்க. கர்த்தரின் ஆவியானவரே உமக்கு நன்றி. ஓ தேங்க்யூ ஜீசஸ். மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். பிசாசுகள் பாருங்க நம்ம துதிக்க 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 ஹல்லேலூயா உங்களை சுற்றி இருக்கிற எரிகோ கோட்டைகள் விழுகிறது. ஓ ரீமா ஷாபா லாபா ரக்கலா தியான்துனதிபி ரீபோ ஷிபிலிப ராதலா ரியாக்குலா தியான்துனதிபி ரிபலபலபா ஷபலபலபல தியான்துனதிபி ஷிக்கலபலபலப தியான்துனதிபி தியான்துனதிக்கல தியான்துனதிபி ரியாபலதி. தேவ மகிமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். நீங்கள் விடுதலை ஆவீர்கள். விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை அறியுங்கள். இயேசு என்கிற சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வரான். ஹல்லேலூயா. அந்த பிதாவிடத்துல ஒருவனால் வர முடியாது பாருங்க. அப்ப இந்த நாமம் தான் நமக்கு பாதையாக இருக்கிறது. இந்த நாமம் தான் நமக்கு வழியாக இருக்கிறது. இந்த சத்தியம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த வல்லமை உள்ள நாமத்துக்காக நன்றி அப்பா. நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும். கட்டுகள் அறுபட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. நான் பேசுகிற நேரத்துல சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறும். ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிற சர்ப்பத்தின் கிரியைகள் உங்களை விட்டு வெளியேறும். உங்கள் வயிற்று பகுதியில பிரச்சனையை கொடுக்கக்கூடிய பிசாசின் போராட்டங்கள் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Holy Spirit. நான் பேசுகிற இந்த நேரத்துல தானே பாருங்க அநேகர் பிசாசின் போராட்டத்துல இருப்பீங்கன்னு சொன்னா நான் பேசுகிற இந்த ஜீவனோட வார்த்தையை பேசுகிற இந்த நேரத்துல பாருங்க உங்கள் வயிற்றுகள்ல ஒருவேளை உங்களுக்கு குடலை புரட்டுறது போல ஏதோ பிரச்சனை உள்ளுக்குள்ள ஏதோ ஓடுறது போல உங்களுக்கு உணர்வுகள் இருந்தா நீங்க ஏசப்பாட்ட நெருங்க. ஏசப்பா என்னை விடுதலையாக்கும்னு சொல்லுங்க. ஒருவேளை உங்க தலை பாரமா இருக்கிறது, சுற்றுவது போல இருக்கிறது, உங்களை யாரோ தள்ளுவது போல இருக்குதுன்னு சொன்னா இயேசுவே என்னை விடுதலையாக்கும்னு சொல்லுங்க. பாருங்க பிசாசின் போராட்டத்தில் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நீங்க நிக்கிற பொழுது உங்க கால்களுக்குள்ள ஒரு அக்கினிய மாதிரி உங்களுக்குள்ள ஒரு சில நேரங்களில் ஃபீலிங் இருக்கலாம். ஒரு சில உங்களை சுற்றி இருக்கிற சர்ப்பம் உங்களை விட்டு இறங்கி போகும். ஹல்லேலூயா. அநேகருக்கு வாய் வழியாக போகிறது. அநேகருக்கு ஹல்லேலூயா வெளியே ஒவ்வொரு உறுப்புகள் இந்த வெளியில போகும் பாருங்க. அது தங்கி இருக்கிற அந்த கிரியைகள் உங்களை விட்டு வெளியேறணும். அருவருப்பின் ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறணும். உங்களை குடும்பத்தை சுற்றி இருக்கிற பிசாசுகள் உங்களை விட்டு வெளியேறட்டும். ஓ thank you Jesus. ரீமா ஷாபலப ரக்கல தியான்துனதிபி ரீபோ ஷிபிலிபி ரபலப அதியான்துனதிபி. ஹல்லேலூயா. Thank you Jesus. யாரோ ஒரு சகோதரி நீங்க ஜெபிக்கிறீங்க. உங்க குடும்பத்துல தரித்திரமா இருக்கு. ஆமா தரித்திரமாக இருக்குது. ஹல்லேலூயா.
ஹalleluya. உங்க பிள்ளை வியாதியில படுத்து இருக்கிறான், உங்க பிள்ளை வியாதியில படுத்து இருக்கிறான், உங்களுக்கு வருமானம் இல்ல, ஏகப்பட்ட போராட்டங்கள், உங்க கணவர் பலவீனத்துல படுத்து இருக்கிறாரு பாருங்க. ஆவியானவர் உணர்த்துறார் எனக்கு. ஹalleluya. Thank you Jesus. உங்க வீட்டை சுற்றி சர்ப்பம் சுற்றி இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஹalleluya ஹalleluya. பாருங்க 3 சுற்றுல கிடக்குது, 3 சுற்றுல ஒரு சர்ப்பம் இருக்கிறது. Thank you Holy Spirit. அந்த சர்ப்பம் இப்பொழுது வெளியேறுகிறது. சர்ப்பம் இப்பொழுது அந்த வீட்டை உங்களை சுற்றி இருக்கிற சர்ப்பங்கள் வெளியேறுகிறது. உங்களை வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை செய்கிற பிசாசு உங்களை விட்டு வெளியேறுகிறது. ஓ ரீமா ஷாபலபா ரிகலபா ரிதிலியா குலதியான் சொன்னது சர்வ வல்லமை உள்ளவருடைய நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். சர்ப்பத்தின் ஆவியில பிடிபட்டிருப்பீங்கன்னா இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிறேன். ஹalleluya. சர்ப்பத்தின் கிரியைகள் உங்களை விட்டு வெளியேறட்டும். ஹalleluya. உங்கள் எண்ணங்களிலிருந்து வெளியேறட்டும், உங்கள் சிந்தையிலிருந்து வெளியேறட்டும். உங்களை அலைக்கழிக்கிற ஆவிகள் முற்றிலுமாக இப்பொழுது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இயேசப்பா ஹalleluya. அப்பா ஜெபிக்க முடியாதபடி ஹalleluya இந்த பிசாசுகள் என்ன செய்யும் தெரியுமா? அந்த சர்ப்பத்தின் ஆவிகள் நீங்க ஜெபிக்க முடியாதபடி மாற்றும், உங்களை சோர்வாக்கி விடும். நீங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் உங்களால் ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னாடி உட்கார அது விடவே விடாது. ஹalleluya. ஏதாச்சும் ஒரு குழப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கும், ஏதாச்சும் ஒரு சோர்வுக்குள்ள உங்களை கொண்டு நிறுத்தும் பாருங்க. ஹalleluya. அநேகர் அவனுடைய வாயில பாருங்க துர்நாற்றமா ஒரு சில விஷயங்கள் வரும், ஒரு கந்தக மாதிரி ஒரு அருவருப்பான ஒரு ஸ்மெல்ல கொண்டு வரும் பாருங்க. ஹalleluya. இன்னும் அவங்களுக்கு சைனஸ் பிரச்சனை போல இருந்து கொண்டே இருக்கும். ஹalleluya. இன்னும் தலை பாரம் இருந்து கொண்டே இருக்கும், தலை சுற்றுவது போல இருக்கும் பாருங்க. இப்படி எல்லாம் பல சிம்டம்ஸ் இருக்கு. நான் பேசுகிற நேரத்துல உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கும் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிறேன். அந்த பிசாசுகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியேறும். வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருங்க. துதிக்கிற இந்த நேரத்துல தேவ மகிமை உங்க மேல இறங்கட்டும், இன்னும் அதிகமாக இறங்கட்டும். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில வாங்கப்பா. ஹalleluya. கிறிஸ்து இயேசுவால் வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர், கூப்பிடுகிற யாவருக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் உண்டு. ஹalleluya ஹalleluya. தாகத்தோடு நீங்க சொல்லி பாருங்க, ஆவியானவரே என் வாழ்க்கையில வாங்கப்பா. மரித்த என் சரீரத்தை உயிர்ப்பீங்க, செத்து போன என் சரீரத்தை உயிர்ப்பீங்க. என் கிட்னில அற்புத சுகத்தை கொடுங்க, என் நுரையீரல்ல அற்புத சுகத்தை கொடுங்க, என் லிவர்ல அற்புத சுகத்தை கொடுங்க. ஹalleluya. என் கால்கள அற்புத சுகத்தை கொடுங்க, என் கைகள்ல அற்புத சுகத்தை கொடுங்க, என் கண்களில அற்புத சுகத்தை கொடுங்க. ஹalleluya. ஆவியானவரை கேட்டு பாருங்க, பரிசுத்த ஆவியானவரே எங்க மேல வந்து அசைவாடுங்க சொல்லி பாருங்க. எங்க மேல அசைவாடுங்க, என் பிள்ளைகள் மேல அசைவாடுங்க, என் குடும்பத்தின் மேல அசைவாடுங்க. ஹalleluya. கற்பத்துல என்ன குழந்தை இல்லாம இருக்கிறேன் நான். ஹalleluya. என் கற்பத்துல அப்பா நீங்க அசைவாடுங்கன்னு சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. என் இதயத்துல வந்து வாங்க, என் இதயத்தை புதுப்பிங்க சொல்லி பாருங்க. இயேசுவின் நாமத்துல என் டயபெட்டிஸ் நீங்கி போகட்டும், என் சர்க்கரை வியாதி என்னை விட்டு விலகி போகட்டும், பிளட் பிரஷர் என்னை விட்டு விலகி போகட்டும். இயேசப்பா என் மேல அசைவாடுங்க சொல்லி பாருங்க. பரிசுத்த ஆவியானவரை அசைவாடுங்க, உன்னதரின் ஆவியே அசைவாடும் சொல்லி பாருங்க. ஹalleluya. நித்திய ஆவியானவரே என் மேல அசைவாடுங்க. ஹalleluya ஹalleluya. எங்கள் தேவாதி தேவனே என் மேல அசைவாடுங்க. குமாரனில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே என் மேல அசைவாடுங்க சொல்லுங்க. நல்ல ஆவியானவரே என் மேல அசைவாடுங்க. எங்கள் தேற்றரவாளனே என் மேல அசைவாடுங்க. எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரே எங்க மேல அசைவாடுங்க. ஹalleluya. வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே என் மேல அசைவாடுங்க சொல்லி பாருங்க. இந்த ரூவா காற்று என் மேல வீசட்டும் வீசட்டும். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே என் மேல அசைவாடுங்க. ஹalleluya. ஆலோசனையின் ஆவியானவரே என் மேல அசைவாடுங்க. சொல்லிக்கொண்டே இருங்க பாருங்க, அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. இதை சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. சகோதரியே ஹalleluya ஹalleluya. உன்னை இதுவரைக்கும் பிடித்திருந்த பீடை உன்னை விட்டு போகுது. இயேசுவின் நாமத்தினால அநேக நுகங்கள் முறிக்கப்படுகிறது. ஹalleluya. அநேக போராட்டங்கள் நீங்க எந்திரிக்கவே முடியாதபடி இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருந்துச்சு. நீங்க எங்கிட்ட எந்திரிச்சாலும் உங்களுக்கு அடி. நீங்க பிசினஸ் பண்ணிடுறீங்க, பிசினஸ்ல உங்களுக்கு பிரச்சனை. ஹalleluya. ஆவியானவர் சொல்லுகிறார் பாருங்க, பிசினஸ் பண்ற ஒரு சகோதரி ஹalleluya கர்த்தர் உங்களுக்கு பிசினஸ்ல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை. ஹalleluya. கர்த்தர் சொல்ற உங்க மேல இருக்கிற நுகத்தடியை நான் முறிக்கிறேன், நுகத்தடியை நான் முறிக்கிறேன். இப்பொழுது நுகங்கள் முறிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்துல. ஹalleluya ஹalleluya. Thank you Holy Spirit. ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, ஆலோசனையின் ஆவியானவரே. ஹalleluya. எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் சொல்லி பாருங்க. தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவரே உமக்கு நன்றி. நித்திய ஆவியானவரே உமக்கு நன்றி. சுட்டரிக்கும் ஆவியானவர், அக்கினியினால நம்மளை சுட்டரிக்கிறவர் பாருங்க. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. சொல்லுங்க, அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், தொடக்கமும் முடிவுமானவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் அன்புள்ள தேவன், அன்புள்ள தேவன். ஹalleluya. Thank you Holy Spirit. Thank you Jesus. பாருங்க, பிரைஸ் பண்ணிட்டே இருங்க. அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். நீங்க ஆராதிக்கிற இந்த இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். விடுதலை உங்க வாழ்க்கையில்
இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் என் தேவ ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்குகிறார், ஒவ்வொரு மேலும் இறங்குகிறார். ஹalleluya. thank you holy spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். ராஜா உம்முடைய பரிசுத்த ஆவி இன்னும் அசை வாழட்டும் சுவாமி. இன்னும் உங்க ஆவியின் வல்லமையை ஊற்றுங்க. ஹalleluya. சொல்லுங்க, நான் தாகமா இருக்கிறேன் ஏசப்பா, என் மேல ஊற்றுங்க, உங்க ஆவியை ஊற்றுங்க. ஹalleluya. பலவீனமான சரீரம் பலன் ஆகட்டும். இந்த ஆவியானவர் வருவார் என்று சொன்னால் நான் பலன் அடைவேனே. ஹalleluya. சொல்லுங்களேன், இயேசுவே உங்க ஆவியை என் மேல ஊற்றுங்க. இந்த சரீரம்ங்கிற இந்த ஆலயத்துக்குள்ள அவர் வந்து தங்கட்டும். ஹalleluya. தாவீது சொன்னான் பாருங்க, பாவம் செய்த பொழுது அவன் துடிதுடிக்கிறான். நான் அநேகமா இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்வது உண்டு பாருங்க. சங்கீதம் 51 பாருங்க, வாசித்து பார்ப்போம்னு சொன்னா அவன் சொல்றான், ஆண்டவரே இயேசுவே, அவன் சொல்றான் பாருங்க, வேண்டிக் கொள்றான் பாருங்க, கர்த்தாவே உம்முடைய ஆவியை, அதாவது பரிசுத்த ஆவியை மட்டும் என்னை விட்டு எடுத்து விடாதேயும். ஆமா, ஏன்னா இந்த ஆவியானவர் இருக்கிற பொழுது அவனுக்கு பலன். இந்த ஆவியானவர் இருந்ததுனாலதான் அவன் என்ன செஞ்சான், ஆடு மேய்க்கிறவனாக இருந்தவன் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இருந்ததுனால பாருங்க அவன் அபிஷேகப்பட்டவன். ஆகவே அவன் பாருங்க ராஜாவாக மாறுகிறான். அவனுக்கு முன்பதாக எவ்வளவு யுத்தங்கள் வந்தாலும் அவன் அதில் ஜெயிக்கிறான் பாருங்க. ஹalleluya. அவனுக்கு விரோதமாக சொந்த மாமனாரே அவனுக்கு விரோதமாக எழும்பினாலும் அவன் ஜெயம் பெறுகிறான். ஹalleluya. சொந்த பிள்ளை அவனை துரத்தினாலும் கூட பாருங்க அவன் மறுபடியும் ஜெயம் பெறுகிறான். ஹalleluya. இந்த அபிஷேக ஆவியானவர், இந்த வல்லமையுள்ள ஆவியானவர் உங்க மேல இருப்பார்னு சொன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். ஓ thank you Jesus. ரீமா ஷாபலபா ரிக்கல தியான் சொன்னது வல்லமை விளங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya. thank you holy spirit. அநேகர்கள் இணைந்து கொண்டு இருக்கிறீங்க, அநேகருக்கு நீங்க அதை ஷேர் பண்ணுங்க. ஹalleluya. தேவ ஆவியானவர் அற்புதங்களை செய்யட்டும் பாருங்க. ஹalleluya. விம்மி சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்க மேல இப்பொழுது அமருகிறது இயேசுவின் நாமத்தில். ஆனி ஜான், கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும். தீபிகா, கர்த்தருடைய கரம் உங்க மேல இப்பொழுது அமரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீலஸ்ரீ, கர்த்தருடைய கரம் உங்க மேல இப்பொழுது அமரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மீனா, ராகுல், கர்த்தருடைய கரம் உங்க மேல இப்பொழுது அமரட்டும். இயேசுங்கிற நாமம் உங்க மேல வெளிப்படட்டும். நாமத்தின் மகிமை உங்க மேல வெளிப்படட்டும். ஹalleluya. எலிசபெத், சகோதரி எலிசபெத் மேல கர்த்தருடைய நாமம், இயேசுங்கிற நாமம், ஹalleluya, இப்பொழுது அவங்க மேல பதியட்டும் அப்பா. பிசாசுகளை உங்களை கண்டு பயப்படும் பாருங்க. thank you holy spirit. இயேசுங்கிற நாமம், ஹalleluya. அவருக்கு சாயல், அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம இருக்கிறோம். அதை நீங்க விசுவாசிங்க. ஒவ்வொரு மேல அந்த நாமம் இப்பொழுது இறங்கட்டும். அந்த நாமத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும். சிவா, கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. அனுஷா, கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. கடல்மணி, கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும். விமலா, ஜெயப்பிரியன், தேவன் உங்களை இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. சஜீந்தன், கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும். ஹalleluya. ஹானா, செந்தில், இயேசுவின் வல்லமை உங்களை தொடட்டும். thank you holy spirit. விம்மி, மீண்டும் சொல்லுகிறேன், என் தேவனுடைய மகிமை உங்க மேல இறங்கட்டும். நீலஸ்ரீ, கர்த்தருடைய கரம் அமரட்டும். விஜயானந்த், என் தேவ மகிமை உங்களை தொடுவது இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya. கர்த்தருடைய கரம் இப்பொழுது ஷாம், கமலேஷ் மேல இறங்கட்டும். அவங்க குடும்பத்தின் மேல இறங்கட்டும். செல்வராணி, சுரேஷ்குமார் மேல என் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஹalleluya. அவங்க கணவர் மேல இப்பொழுது மகிமை இறங்கட்டும். என்னென்ன ஜெப குறிப்புகள் இப்பொழுது கொடுத்திருக்கிறார்கள் ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய வல்லமை தொடட்டும் சுவாமி. விஜய் ஆனந்த், கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் அவர் தொடட்டும். பிள்ளைகளை தொடட்டும். குடும்பத்தில் காணக்கூடிய பிசாசின் கட்டுகள் எல்லாம் விலகி போகணும் இயேசுவின் நாமத்தினால். செல்வராணி, இயேசுவின் நாமத்தினால் மகிமை இறங்கட்டும் அப்பா. ஹalleluya. thank you holy spirit. thank you holy. அவங்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவ மகிமை இறங்கட்டும். ஹalleluya. thank you jesus. thank you jesus. எலிசபெத் மேல மகிமை இறங்கட்டும். அபி, கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். ஹalleluya. விஜயா, என் தேவ மகிமை உங்களை தொடட்டும் அப்பா. thank you jesus. மீனா மேரி, கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஹalleluya. கிருஷ்ணவேணி, தேவனுடைய வல்லமை உங்க மேல இறங்கட்டும். பவுன்ராஜ் மேல தேவ மகிமை இறங்கட்டும். ஹரிஸ் பவுன்ராஜ், கர்த்தருடைய கரம் உங்களை தொடுவதாக இப்பொழுது. ஹalleluya. நான் பேசுகிற நேரத்தில், வார்த்தையை சொல்லுகிற நேரத்தில் உங்க மேல மகிமை இறங்கட்டும். அற்புதம் இயேசுவின் நாமத்தில் அற்புதம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம். மேரி சௌந்தரராஜன், என் தேவ மகிமை இந்த மகளை தொடட்டும். thank you holy spirit. hallelujah. கர்த்தர் பெரியவர். அவர் நன்மை செய்கிற வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஹalleluya. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அற்புத வல்லமை இறங்கட்டும் அப்பா. அற்புத வல்லமைகள் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனத்தில் பலம் தருகிற ஆண்டவர். thank you jesus. hallelujah. thank you holy spirit.
அப்பா இதில் இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விக்டோரியா கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும். ஹல்லேலூயா. வெங்கட் மேல கர்த்தருடைய கரம் அமரட்டும். ஆனி பென்சன் மேல கர்த்தருடைய கரம் அமரட்டும். மீனா மேரி இந்த தேவனுடைய வல்லமை இப்பொழுது மகளை தொடட்டும். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. சண்முக பாண்டியன் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் இப்பொழுதே இந்த மகள் மேல விழட்டும். Hallelujah. இயேசுவின் ரத்தம் இந்த குடும்பத்தின் மேல விழட்டும். Hallelujah. பலவீனத்துல பலன். Hallelujah. Thank you தீபா. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. Thank you பரமேஸ்வரி. கர்த்தருடைய மகிமை உங்களை தொடுவதாக இயேசுவின் நாமத்தில். விக்டோரியா தானம் கர்த்தருடைய கரம் உங்களை தொடட்டும். Thank you Holy Spirit. இன்னும் என்னென்ன வியாதிகளுக்காக அப்பா இதுல இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தேவனுடைய வல்லமை இப்பொழுது தொடட்டும். Hallelujah. Hallelujah. தேவஸ்ரீ தேவ மகிமை இவர்களை தொடட்டும் அப்பா. ஜெயலட்சுமி ஹalleluya. தேவ மகிமை இவரை நிரப்பட்டும். இப்பொழுது என்னென்ன விண்ணப்பத்திற்காக இதுல இயேசுவே அவர்கள் ஜெப குறிப்புகளை விண்ணப்பங்களை கொடுக்கிறாங்க. என் தேவன் அவைகளை நிறைவேற்றுவார். வாழ்க்கையில் உங்க இருதயத்தின் விருப்பத்தை என் தேவன் நிறைவேற்றுவாராக. சுமதி ஜோசப் கர்த்தருடைய மகிமை அப்பா அந்த பிள்ளைகளை தொடட்டு இந்த இரவு நேரத்தில் ராம் கிருஷ்ண மேல மகிமை இறங்கட்டும் அப்பா. ஹalleluya. ஹalleluya. கிரேஸ் மேல மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அதாவது இணைந்திருக்கிற வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா உம்முடைய மகிமை இறங்கணும் அப்பா. ஹalleluya. விடுதலை உண்டாகணும். அற்புத சுகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் நாளில் பெற்றுக்கொள்ளணும். பிசாசுகள் விலகி போகணும். எந்த பில்லி சூனிய கிரியைகளும் இல்லாமல் போகட்டும். பிள்ளைகள் அலைக்கழிக்கிற ஆவிகள் ஹalleluya பலவீனப்படுத்துகிற பிசாசுகள் என்னென்ன கட்டுகளுக்குள்ள இருந்தாலும் சரி எல்லா கட்டுகளும் இப்பொழுது உடைக்கப்படும். நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும். பாவ சாபங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். தலைமுறை சாபங்கள் நீங்கி போகட்டும். தலைமுறை சாபங்கள் தொடர்ந்து வரக்கூடிய தலைமுறை சாபங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ரீபா ஷாபலவர ரிக்கல வரிதிலியா கொலதியாந்துனதி ஆவியானவர் மீண்டும் மீண்டும் சொல்றார். யாரோ சாப கட்டுகளை நீங்க இருக்கலாம். இப்பொழுது இயேசுவின் நாமத்துல தலைமுறை சாபங்கள் உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய தலைமுறை சாபங்கள் நீங்குகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார் தலைமுறை சாபங்கள் நீங்குகிறது. உங்களை விட்டு தலைமுறை சாபங்கள் நீங்குகிறது. ஹalleluya. இதுவரைக்கும் வந்த தரித்திரம் ஹalleluya. இதுவரைக்கும் உங்களை பின்தொடர்ந்த வியாதி ஹalleluya. உங்க குடும்பத்துல தொடர்ந்து மரணங்கள் ஹalleluya. உயர்வே இல்லாதபடி ஹalleluya. நீங்க செழிக்க முடியாதபடி உங்கள் வருமானங்கள் எல்லாம் ஒண்ணில்லாம போயிடுச்சு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் இந்த சாபங்கள் இப்பொழுது நீங்குகிறது இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. விசுவாசத்தோடு கைகளை கூட நீட்டி நான் ஜெபிக்கிறேன் பாருங்க. உங்க கரங்களை நீட்டி நீங்க ஜெபிச்சு பாருங்க அந்த நேரத்துல. ஹalleluya. தேவ மகிமை உங்க வீட்டின் மேல இறங்குங்க. ஹalleluya. உங்க கட்டுகள் அவிழ்க்கப்படும் இயேசுவின் நாமத்துல. இது இணைகிற ஒவ்வொரு நான் ஆசீர்வதிக்கிறேன். Thank you Jesus. ரீமா ஷாவலா வரக்கல தியாதுனதி. Thank you Jesus. எந்த ஒரு பிரச்சனை இப்பொழுது உங்களை விட்டு நீங்க விசுவாசத்தோடு இருங்க. பாருங்க அது நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டோடைய வார்த்தை நம்ம கேட்க போறோம். ஆழமா ஆண்டோடைய வார்த்தை நம்ம கவனிப்போம். ஹalleluya. இந்த இரவுல முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். பாருங்க அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அதிசயத்தை நீங்கள் பார்ப்பது நிச்சயம். விடுதலை நிச்சயம். ஹalleluya. இது வேத சத்தியம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. தைரியமா இருக்கு. ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்போம். ஆமா மீண்டும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமாம் பாருங்க ஆண்டோடைய வார்த்தை மிக முக்கியமானது. நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். அவருடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் விழுகிற பொழுது நிச்சயமா பாருங்க அது பலன் கொடுக்கிறதாக இருக்கும். ஆமா அது வந்து 100 பலனை கொடுக்கணும். அப்ப நீங்க ஆண்டோடைய வார்த்தை அந்த அளவுக்கு நீங்க கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க கூட பேசுவார். மீண்டும் நம்ம ஜெபிப்போம். உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஆமா உங்க சரீரத்தில் இருக்கிற எந்த வியாதிகளும் பலவீனமும் உங்களை விட்டு விலகி போகும். விசுவாசத்தோடு ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். ஆமென். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த பேசப்படுகிற வார்த்தைகள் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்க அனுப்புற வார்த்தைகள் அப்பா. ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் அதை கிரியை செய்ய போகிறமைக்காக நன்றி ஏசப்பா. ஜீவனுள்ள வார்த்தைகளை அப்பா இந்த பிள்ளைகளுக்கு நேராக நீங்க அனுப்புறீங்கப்பா. ஒவ்வொருத்தரும் எனக்கு என் தேவன் தந்த வார்த்தைன்னு அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அமேன். இந்த பிள்ளைகளின் இருதயத்தை இப்பொழுது மாற்றுங்கப்பா. அமேன். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா. அமேன். ஆசீர்வதிங்கப்பா. வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. அமேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனங்கள் இதெல்லாமே உங்களுக்காக தேவன்
நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு ரகசியத்தை சொல்ல சொல்லியிருக்கிறாரு. எதனால் நம்ம சுகத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளலை, நம்ம அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லித்தர போகிறாரு. முதல்ல நாம் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு நோய் வருது, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ யாருக்கோ ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோய் நம்மளை விட்டு போகணும்னு நம்ம ஃபஸ்ட்டு ஆசைப்படணும். நிறைய நேரங்களில் என்ன பண்ணிடுறோம், நாம் பழகிடுறோம். சுகர் வந்தால் இந்த கை வலிக்கும், கால் வலிக்கும், அடுத்து அதனுடைய என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நமக்கு நடக்கும், இந்த வலிகளை நம்ம பொறுத்துக்கிட்டு தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதுக்கு பழகிடுறோம், அதை அக்செப்ட் பண்ணிடுறோம். ஆனால் இதெல்லாம் இல்லாமல், எந்த வலிகள் வேதனைகளும் இல்லாமல் ஒரு சுகமான வாழ்க்கையை தேவன் நமக்கு திட்டமிட்டு வைத்திருக்கிறாருங்கிற உண்மையை நம்ம ஃபஸ்ட்டு அறிஞ்சிக்கணும். நம்முடைய இருதயத்தில் நாம் இந்த வலிகள், இந்த நோய்கள் இதெல்லாம் இல்லாத ஒரு உலகத்தில் நாம் வாழணுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஆசைப்படணும். இது இப்படி தான் இருக்கும், இது சரியாகவே ஆகாது. உலகத்தார் நிறைய பேருக்கு இந்த நோய் வந்திருக்கும், சரியாகாமல் இருக்கலாம். எத்தனை வருஷமாக மாத்திரை சாப்பிட்டோம் அது குணமாகாமல் இருக்கலாம். நிறைய வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நாம் எல்லாம் பரலோக சிட்டிசன்ஸ். நமக்கு தேவன் சுகத்தை தான் கட்டளையிட்டிருக்கிறாரு, அதைத்தான் அவர் விரும்புகிறாரு. அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இப்போது அவரோட இஷ்டம், இது உங்களோட இஷ்டம், சரியா? நான் சுகமாய் தங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு விரும்பணும். அப்போது தேவனுடைய சித்தம் என்னவா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். தேவனுடைய சித்தம் என்ன? எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் போடப்பட்டிருக்குது. நாம் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. இப்போ தேவனுடைய சித்தம் இதுதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா நம்ம மதியினர்களாக இல்லாமல் தேவனுடைய சித்தம் என்னதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அப்போது தேவனுடைய சித்தம் என்னது அப்படிங்கிறதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. நம்ம ஒன்றே ஒன்று மட்டும்தான் இப்போ தியானிக்க போகிறோம். மத்தேயு 8வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அப்போது இயேசு கிறிஸ்து பதிலாக சொல்கிறாரு, தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கிருச்சு அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. இப்போ அவருக்கு சித்தம் என்ன அப்படின்னா நம்ம சுத்தமாகணுங்கிறது, அதாவது குணமாகணுங்கிறது தான் அவரோட சித்தம். அது அவரே சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு அப்படின்னு. அப்போ இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ஏதோ ஒரு உடல் உபாதைகள், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கோ, உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கோ ஏதோ ஒரு சுகவீனத்தை சரி பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் ஜெபிச்சிட்ருக்கிறீங்க. அந்த ஜெபம்ங்கிறது தேவன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சித்தம் இருக்குது, நீங்கள் சுகமாகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து தேவன் இன்றைக்கு அதுதான் சொல்கிறாரு, நீங்கள் சுகமாய் தங்கி இருக்கணுங்கிறது தான் அவரோட சித்தம். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது தான் அவரோட சித்தம். நீங்கள் எந்த வலிகள் வேதனைகள் இல்லாமல் சுகமாக இருக்கணுங்கிறது தான் அவரோட சித்தம். இன்றைக்கு அதில் ஒரு வசனம், ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்குது, கையை நீட்டி அவனை தொட்டு அப்படின்னு. இந்த கையை நீட்டி அப்படிங்கிறது வேதத்தில் நிறைய இடங்களில் வருது. எல்லா இடங்கள்லையும் அற்புதங்கள் நடக்குது. ஒரு சூம்பிய கை இருக்கிறவன் ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து தொடுகிறாரு. அவனுடைய மற்ற ஒரு கையை போல் அந்த கை நல்லா ஆகுது. கையை நீட்டி சிம்சோன் ஒரு கழுதையோட தாடையை எடுத்து 1000 பேர் என்ன செய்கிறான், கொன்று போடுறான். ஆபிரகாம் கையை நீட்டி தன்னுடைய மகனை பலியிடுறதுக்காக கத்தியை ஓங்கும்போது தேவன் அங்கே அவனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே காட்டுறாரு. இப்போது அந்த இடத்துல நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டாருங்கிற பெரிய வெளிப்பாடை ஆபிரகாம் கொடுக்குறாரு. ஆபிரகாமோட இருதயத்தில் எவ்வளவு பெரிய சோதனை பாருங்களேன். தன்னுடைய ஒரே மகனை பலியிட போகிறான் அப்படிங்கிறப்ப அவனுடைய இருதயத்தில் என்னன்னா, அவன் நினச்சது ஆசீர்வாதத்தை கொடுக்குறவரை அவன் விசுவாசித்தான். ஆசீர்வாதங்களை பெருசாக நினைக்கல. என்னன்னா 100 வயதில் தனக்கு சரீரம் செத்து போனதுக்கப்புறம் ஒரு பையனை கொடுக்க முடிஞ்ச தேவனால்
அந்த பையன் இறந்து போனாலும் மரித்து போனாலும் உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறாருன்னு. ஏன்னா அவன் மூலமாக தான் சந்ததி விளங்கும் அப்படின்னு அங்கே சொல்லியிருந்தார். அதே மாதிரி கையை நீட்டி நோவா புறாவை இழுத்து தன்னுடைய பேழைக்குள், அந்த வசனம் ரொம்ப இருதயத்திற்கு தொட்ட ஒரு வார்த்தை. நம்ம இயேசு கிறிஸ்துவாகிய பேழை பக்கத்தில் நம்ம போகும்போது அந்த பேழையில் அந்த புறா இருக்குது. வேறு எங்கேயுமே இளைப்பாற இடம் கிடைக்காம அந்த பேழையில் இருந்த உடனே நோவா என்ன பண்ணுறான், கையை நீட்டி அந்த புறாவை இழுத்து பேழைக்குள் வைத்து கொண்டானான். இப்போது நாம் எங்கெல்லாமோ சுற்றுறோம், என்னவெல்லாமோ பார்க்குறோம், ஆனால் எங்கேயுமே நம்ம தேடுற இளைப்பாறுதல் கிடைக்காம ஒரு கஷ்டம்னுங்கிறப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது அவர் எப்படா என் பிள்ளை என்கிட்ட வரும்னு காத்துட்டு இருந்து கையை நீட்டி நம்ம இழுத்து கொள்கிறாராம் அவர் பக்கம். ஏன்னா அந்த பேழைங்கிறது இயேசு கிறிஸ்து தான். அவருக்குள்ளே நம்மளை இழுத்து கொள்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியது அவர்கிட்ட வரணும். நாம் நிறைய நேரங்களில் அதுதான் தவறிடுறோம். எதெல்லாமோ நம்பி போகிறோம், என்னவெல்லாமோ செய்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்கள் வரும்போது அவர் தன்னுடைய கையை நீட்டி உங்களை இழுத்து கொள்ளுறாராம். இன்னும் மோசே எகிப்தின் மேலே தேவன் கையை நீட்டி அங்கே ஒரு பெரிய அற்புதங்களை செய்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, சுற்றி இருக்கிற எல்லாரும் தேவன் யாருங்கிறத அறிந்து கொள்வாங்களாம். நீங்கள் உங்களுக்காக தேவன் உங்கள் சத்துருக்கள் மீது தன்னை கையை நீட்டும் போது, உங்களை இகழ்ந்து பேசுபவர்கள் மீது கையை நீட்டும் போது, உங்களை அவமானப்படுத்துகிறவர்கள் மீது தன்னுடைய கையை நீட்டும் போது, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் தேவன் யாருங்கிறத அறிஞ்சுக்குவாங்க. எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு வர கஷ்டம் இல்லை, உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை பார்த்து தேவன் யாருன்னு அறிஞ்சுக்குவாங்களாம். இப்படி தானே இருந்தால் இவனா இவ்வளோ பெரிய ஆளாயிருக்கான் அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படத்தக்கதாக உங்கள் ஒவ்வொருத்தரையும் தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. இன்னும் நிறைய அற்புதங்களை தேவன் செஞ்சுருக்கிறாரு கையை நீட்டி. இப்போ தனக்கு சித்தம் உண்டு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ தியானிக்க போகிற வார்த்தை. சித்தம்ங்கிறது, அவருடைய சித்தம்ங்கிறது நாம் சுகமாக இருக்கிறதுங்கிறது நம்ம இப்போ நிறைய நேரங்களில் தியானிச்சிட்ருக்குறோம். இப்போது அவருடைய சித்தம் நம்ம சுகமாக இருக்கணுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் எல்லாருக்கும் அது சித்தமாக இருக்குதா? யாராவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவர் நன்மைகள் செய்கிறாரா? ஒரு சிலரை மட்டும்தான் குணமாக்குறாரா? இல்லை எல்லாரையும் குணமாக்குறாரா? நிறைய வசனங்கள் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்கிறேன். மத்தேயு 4வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி திரிந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அப்போஸ்தலர்கள் நடபடிகளில் பார்க்குறோம், எல்லா இடங்கள்லையும் அவரை தேடி வந்த அத்தனை ஜனங்களையும், அவரை நம்பி வந்த அத்தனை பேரையும் அவர் குணமாக்கினார். ஒருவரை கூட குணமாக்காம விடலை. அவரை தேடி வந்த ஒரு மனுஷனை கூட அவர் குணமாக்காம விடலை. எல்லாரையும் தேவன் குணமாக்கினார். இயேசு கிறிஸ்து அத்தனை பேரையும் குணமாக்கினார். ஏன் நான் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவரை தேடி வந்திருக்கீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சும்மா படுத்திருந்துருக்கலாம். எத்தனையோ வேலைகள் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. அது எல்லாவற்றையும் விட்டுட்டு என் தேவன் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்க, ஜெபம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது இயேசு கிறிஸ்து உங்களை பார்க்குறாரு, உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை பார்க்குறாரு. அவர் அதை பார்க்கும்போது உங்களை சுகமாக்குறதுக்கு அவர் சித்தமாகிறாரு. என்ன விதமான நோயாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷமாக நீங்கள் இதில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. உங்களுக்கு சுகத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறாரு. அமேன். அத்தனை பேரும் சகல விதமான நோய்களையும் சகல விதமான வியாதிகளையும் போட்டிருக்குது. அவருக்கு எல்லா வியாதிகளும் ஒன்று தான். எல்லா வியாதிகளையும் சுகமாக்குறதுக்கு அவருக்கு வல்லமை இருக்குது. அதனால் எந்த விதமான நோயாக இருந்தாலும் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுக்குறாருங்கிறத நீங்கள் நம்புங்க. ஏன் சரி, அவர் எல்லாருக்கும் குணமாக்குறாரா? ஆனால் ஏன் இன்றைக்கு எனக்கு குணம் கிடைக்கல? இன்றைக்கு ஏன் எனக்கு சுகம் இல்லை?
என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சுகம் இல்லை, நான் ஏன் வலி வேதனைகளை அனுபவிச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு இன்னும் இந்த நோய் சரியாகலையே, மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேனே, மற்ற உலகத்தார்கள் போல தானே நானும் இதுக்கு மெடிசின் சாப்பிட்றேன், ஆனால் என்னால் சரியாக முடியல, எல்லா விதமான கஷ்டங்களும் எனக்கும் வருதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதனால தான் சொன்னேன், அந்த ரகசியத்தை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஏன் அப்படின்னுங்கிறதுக்கு வேதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டித்தரேன். மார்க் 6வது அதிகாரம் 5வது வசனம். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார்னு போடப்பட்டிருக்குது. அப்போது அங்கே ஒரு சிலரோட நோய்களை தான் குணமாக்கினாராம், மீதி பேருக்கு எந்த அற்புதத்தையும் அவர் செய்ய முடியலை. காரணம் என்ன அப்படின்னா அவிசுவாசம். இது ஒன்று தான். தேவன் மேலே நீங்கள் விசுவாசத்தோடு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகம் நிச்சயம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அதை சொல்கிறாரு. அவர் உங்களுக்காக உங்களை சுகப்படுத்தணும், உங்களை குணப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் விசுவாசிக்கணும். அவரால் அதை செய்ய முடியுங்கிறத விசுவாசிக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம அதை விசுவாசிச்சிருவோம். தேவன் வல்லமை உள்ளவருங்கிறது உண்மை, அவரால் எல்லா நோயையும் சரி பண்ண முடியுங்கிறதையும் உண்மை. அதையும் நீங்கள் நம்புவீங்க, விசுவாசிப்பீங்க. ஆனால் எனக்கு செய்வாரா, அதுதான் உங்களுக்கு பெரிய தடை, அதுதான் உங்களுடைய அவிசுவாசம். எனக்கு செய்வாரா. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவருக்கு கண்மணி போல முக்கியமானவங்களாம், விலையேற பெற்ற முத்துக்கலாம். உங்களுக்காக தான் செய்கிறாரு. உங்கள் ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய பிள்ளைகளாக புத்திர சுவிகாரம் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் பிள்ளையாக இருக்கும்போது, உங்களுக்குள்ளே அவர் இருக்கும்போது உங்களை சுகப்படுத்துறது அவருடைய சித்தம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் திரும்ப திரும்ப சொல்லுங்கள், நான் அவரோட பிள்ளை, நான் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளை, என் மேல் அவர் அன்பாக இருக்கிறாரு, நேசமாக இருக்கிறாரு, என்னை அவர் நேசிக்கிறாரு, என்னை அவர் சுகப்படுத்துகிறாரு. அமேன். நீங்கள் திரும்ப 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 இதை சொல்லும்போது இயேசு கிறிஸ்து மேலே உங்கள் விசுவாசம், அவருக்கு வல்லமை இருக்குது, அவர் உங்களை சுகமாக்குறதுக்கு விரும்புகிறாரு. ஆனால் நீங்கள் அதை விசுவாசிக்கும் போது தான் அது நடக்கும். அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளே வரணும்னா திரும்ப 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 நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது உங்களுடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து துவக்க வல்லவராக இருக்கிறாரு. அங்கே போடப்பட்டிருக்குது, அவிசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு. ஏன் அப்படின்னா அத்தனை அற்புதங்களை அவர் செய்கிறாரு. பக்கத்து ஊர்களில் அவரை தேடி வந்த எல்லாரையும் குணமாக்குறாரு, பிசாசுகளை ஓட்டுறாரு, எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கும்போதும் அந்த ஜனங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. அதை பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டாராம். அதே மாதிரி விசுவாசத்தை பார்த்தும் இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டார். அது அந்த 100 தலைவன் தன்னுடைய வேலைக்காரனை சுகமாக்கணும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துட்ட வந்து கேட்குறாரு. அப்போ நான் வரேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து போகும்போது, இல்லை ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், என்னுடைய வேலைக்காரன் குணமாவான்னு அந்த 100 தலைவன் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டாராம் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து. வந்து தொட்டு சுகமாக்கி தான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் வித்தியாசமாக ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், என்னுடைய வார்த்தைக்கே அவ்வளோ வல்லமை இருக்குதுன்னா உங்கள் வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், என்னுடைய வேலைக்காரன் குணமாவான்னு அவன் சொல்லும்போது அந்த விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாராம். அதே இயேசு கிறிஸ்து இங்கே இந்த மக்களுடைய அவிசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. நீங்கள் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது, நீங்கள் விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து எனக்கு சுகத்தை தருவார், எனக்கு தந்திருக்கிறாருங்கிறத நீங்கள் விசுவாசிக்கும் போது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அதை நம்பும்போது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குறாரு. அவருக்கு வல்லமை இருக்குது, நிச்சயமாக உங்களை சுகமாக்குறாரு. நீங்கள் இதை நம்புங்க, இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குறாரு. நம்ம இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம வேதத்தில் இருக்கிற நிறைய அற்புதங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் தியானிக்கும் போது உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துடும். இப்போ நம்ம ஒரு 3 விஷயங்களை மட்டும் தியானிப்போம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து குணமாக்கினாரு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு பேசுகிறாரு. உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை உண்டு பண்ணுறதுக்காக
என் மூலமாக பேசுகிறாரு. இந்த வார்த்தைகளை எனக்காக இயேசு கிறிஸ்து அனுப்புகிறாருன்னு சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குது. இப்போது வீட்டில் சும்மா இருந்துட்டு எந்த பிரச்சனையும், அதாவது எதுவுமே அவங்க முயற்சியே எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுக்கல. எல்லா தடைகளையும் மீறி விடாமுயற்சியோடு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவங்களுக்கு 3 வார்த்தை சொல்கிறேன். தடைகளை மீறணும், விடாமுயற்சியோடு இருக்கணும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அப்போ தான் அங்கே சுகம் கிடைக்குது. வேதத்தில் பார்க்குறோம், மார்க்கு 2வது அதிகாரத்தில் ஒரு விஷயம் போடப்பட்டிருக்குது. கப்பர்நகும் ஊரில் அவர் ஒரு வீட்டில் உட்காந்து உபதேசம் பண்ணிகிட்ருக்கிறாரு. நிறைய மக்களை கொண்டு வர்றாங்க. எல்லாருக்கும் குணத்தை சுகப்படுத்திகிட்டே இருக்கிறாரு. வாசல் முன்னாடி நிற்கிறதுக்கு கூட இடமே இல்லையாம், அவ்வளவு பெரிய கூட்டம். இப்போது இந்த கூட்டத்தில் நம்ம எப்படி உள்ளே போக முடியும், எப்படி நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி வீட்டில் இருந்தவங்க யாரும் சுகத்தை பெற்றுக்கொள்ளலை. அங்கே ஒரு 4 பேர் வர்றாங்க. தன்னுடைய நண்பனை எப்படியாவது சுகமாக்கணும்னு சொல்லிட்டு கட்டில் கட்டி கூரையை பிரித்து உள்ளே இறக்குறாங்க. அவங்களுடைய விடாமுயற்சி எல்லா தடைகளையும் உடைத்து எப்படியாவது இயேசு கிறிஸ்துக்கிட்ட தன்னுடைய நண்பனை கொண்டு போய் சுகத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு விசுவாசத்தினால தடைகளை மீறி விடாமுயற்சியோடு அவனை கட்டில் உள்ளே இறக்குறாங்க. இயேசு கிறிஸ்து அங்கே சுகத்தை கொடுக்குறாரு, சுகத்தை கட்டளை இடுகிறாரு. அவன் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். இப்போ இவன் ஐயோ இவ்வளோ கூட்டமாக இருக்கே, எப்படி இயேசு கிறிஸ்து கிட்ட போக முடியும்னு சொல்லி அவங்க வீட்டில் இருந்தாங்கனாலோ உள்ளே போகாமல் இருந்தாங்கனாலோ அங்கே அந்த அற்புதம் நடந்திருக்காது. நம்ம எப்படியாவது இயேசு கிறிஸ்து கிட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா தடைகளையும் மீறணும். இன்னொன்று உங்களுக்கு சொல்லும்போது இன்னும் நல்லா புரியும். மார்க்கு 10வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரைக்கும் இருக்குது. பர்த்திமேயு அப்படிங்கிற குருடன், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த குருடன் என்ன செய்கிறான்னா, இயேசு கிறிஸ்து அந்த வழியை வருகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு. இப்போது ஒரு முயற்சி எடுக்கிறான். அந்த முயற்சி எடுக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அமைதலாரு பேசாத அப்படின்னு அவனை அதட்டுறாங்க. ஆனால் அவன் அதை கேட்கல. உங்கள் இருதயத்தில் கூட நிறைய நேரங்களில் வரும், ஐயோ இது எனக்கு சுகமாகுமா, இந்த பிரச்சனை என்னை விட்டு போகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்போது நீங்கள் உடனே பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்ப்பீங்க. அவங்க அதே பிரச்சனையினால் மடிந்து போகிற அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. இல்லை அந்த சுகம் கிடைக்காம அவங்களுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கும். அதை பார்க்கும்போது ஐயோ நமக்கும் இதே மாதிரி ஆயிருமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இல்லை இதெல்லாம் உங்கள் இருதயத்திலேயே ஒரு எண்ணம் வந்துடும், இது சரியாகாது, இந்த நோய் வந்து அவ்வளோதான், இது எப்படி சரியாகும், வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் ஒரு குரல் கேட்கும். நீங்கள் அந்த சத்தத்துக்கு செவி சாய்க்கக்கூடாது. பர்த்திமேயு குருடன் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அதட்டுறாங்க, சும்மா இரு அப்படின்னு. ஆனால் அவன் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டானா. அவன் ஃபஸ்ட்டு கூப்பிட்டதை விட இன்னும் அதிகமாக தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி சத்தமாக கூப்பிட்டான். அங்கே விளைவு என்னன்னு பாருங்கள். இயேசு கிறிஸ்து நின்று அவனுக்கு சுகத்தை கொடுக்குறாரு, பார்வை அடைய செய்கிறாரு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட நிற்கிறாரு. நீங்கள் கூப்பிடுறதை பார்த்து நீங்கள் எவ்வளவு ஆழமாக கூப்பிடுறீங்களோ, விசுவாசத்தோடு கூப்பிடுறீங்களோ, உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு, உங்களை தொடுறாரு, கையை நீட்டி உங்களை தொடுகிறாரு. எனக்கு சித்தம் உண்டு, நீ குணமாகுன்னு சொல்கிறாரு. எந்த விதமான நோயாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பக்கத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறத நீங்கள் இப்போ உணர்வீங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்தை நீட்டி உங்களை தொடுகிறத நீங்கள் இன்றைக்கு அனுபவிக்க போகிறீங்க. இதில் ஜாயின் பண்ணியிருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இது 100% அதிநிச்சயமான உண்மை. நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய இருதயத்தில் இன்றைக்கு தேவன் விசுவாசத்தை துவக்கிட்டார். அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கு
உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்கள் இருதயத்தில் விசுவாசம் எவ்வளவு வேணுமோ அதை இன்றைக்கு அவர் துவக்கிட்டார். அதனால் நீங்கள் இன்றைக்கு நிச்சயமாக சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்னொரு அற்புதமும் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், பயங்கரமான கூட்டம், அவளால் உள்ளே வரவே முடியாது. அதெல்லாவற்றையும் விட இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்க, தீட்டுப்பட்டவங்க, அவங்க வேறு யாரையும் தொடக்கூடாது. குஷ்டரோகியும் அப்படி தான். ஆனால் சாதாரணமாக குஷ்டரோகி யாரையாவது தொட்டாங்கன்னா அவங்களும் தீட்டுப்பட்டாங்க. நிறைய நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அதுக்கு அவங்க நிறைய விஷயங்கள் செய்யணும், அவங்க சரியாகணும் அப்படின்னா. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தொடும்போது அவனும் சுத்தமாகறான். அவரோட சுத்தம் அவனுக்குள்ளே வந்துடுது. நிறைய இடங்களில் நம்ம வீடுகளில் பார்க்குறோம், பக்கத்து வீடுகளில் யாராவது ஒருத்தங்க பிள்ளை நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போனாங்கன்னா, அவள் பார்த்தா அதனால் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, நான் கரெக்டாக வெளியில் வரும்போது இந்த ஆள் என்னை பார்த்துட்டு இருந்தாங்க, அதனால் நான் போன காரியம் எனக்கு தோல்வி ஆயிடுச்சு, இவங்க எனக்கு இதை ஃபஸ்ட்டு இவங்க செஞ்சாங்க, அதனால் எனக்கு அந்த வாழ்க்கையே அது கஷ்டமாக போயிடுச்சு இப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவை தொட்ட குஷ்டரோகி சுத்தமாகறான். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சுத்தமாகறான். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து வாசமாக இருக்கிறாரு. அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது நாம் யாரெல்லாம் கண்ணுப்படுது, பொறாமப்படுறாங்க, அதெல்லாம் நம்மளை எதுவும் செய்யாது. நமக்குள்ளே இருக்கிற நன்மை தான் அவங்கள தொடும். அவங்களும் நம்மளை மாதிரி நல்லவங்களாக மாறிடுவாங்க. இன்றைக்கு 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ளே, ஐயோ நான் போக முடியுமா, இவ்வளோ பலவீனப்பட்டிருக்கனே அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் இருக்காமல் எழுந்திருச்சு முயற்சி செய்து கஷ்டப்பட்டு அவளை இயேசு கிறிஸ்துவோட ஆடையை தொட்ட உடனே சுகமாகறான். அப்போது இது எல்லாவற்றிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே வீட்டில் சும்மா இருந்துகிட்ருக்கல. அவங்க எந்த முயற்சியும் எடுக்காமல் அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்போது, விசுவாசித்து தடைகளை மீறி விடாமுயற்சியோடு வரும்போது தான் அங்கே இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமாக்குறாரு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு அத்தனை தடைகளையும் உடைச்சி உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை நீங்கள் கூட்டும்போது இயேசு கிறிஸ்து உங்களையும் சுகமாக்க வல்லவராக இருக்கிறாரு. உங்கள் ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சுகமாக்கணும்னு விரும்புகிறாரு. யாருமே இன்றைக்கு வெறுமையாய் நீங்கள் திரும்ப போகிறதில்ல. கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை தேவன் இன்றைக்கு கட்டளையிட்டிருக்கிறாரு. ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு சின்ன ஜெபம் நம்ம செய்வோம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. ஆமென். துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க விசுவாசத்தை நீங்க துவக்குங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆமென். அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்றீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இன்றைக்கு நீங்க தொட்டு சுகமாக்குறீங்கப்பா. அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. ஆமென். உமக்கு சாட்சியாக தேவனை மகிமைப்படுத்தும்படியாக பெரிய அற்புதங்களை இன்றைக்கு நீங்க செய்ய போகிறீங்க ஏசப்பா. ஆமென். நன்றி 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 ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ராஜா நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த இரவு நேரம் ஒரு சுகமளிக்கிற அப்பா ஒரு அற்புத இரவாக மாறட்டும் அப்பா. நான் விசுவாசிக்கிறேன், என்னென்ன பலவீனத்துல பிள்ளைகள் இருந்தாலும் சரி அப்பா, இந்த நேரத்தில் உடைய மகிமை இறங்கணும் அப்பா. நீர் கொடுத்த வார்த்தையின்படி ஹல்லேலூயா இயேசப்பா, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. ராஜேசப்பா, உங்க விருப்பம் அப்பா. ஹல்லேலூயா, நாங்கள் சுத்தம்
சுத்தமாவது. அமராஜா ஏசப்பா, உங்கள் இருதயத்தின் விருப்பம் நாங்கள் சுத்தமாவது. நாங்கள் வியாதியோடு இருப்பது உம்முடைய விருப்பம் அல்ல. நாங்கள் பலவீனத்தில் இருப்பது உம்முடைய விருப்பம் அல்ல. பிசாசின் கட்டுகளில் நாங்கள் இருப்பது உம்முடைய விருப்பம் அல்ல. அமராஜா ஏசப்பா, மனுஷனுடைய தந்திரத்தில் நாங்கள் சிக்கி இருப்பது உம்முடைய விருப்பம் அல்ல. நாங்கள் தரித்திரமாய் வாழ்வது உம்முடைய விருப்பம் அல்ல ராஜா. இயேசுவே, எங்களை அப்பா உயர்த்த விரும்புகிறவர், எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். அமராஜா, எங்களை சுகமாக்க விரும்புகிறவர், எங்களை பலப்படுத்த விரும்புகிறவர் அப்பா. அல்லேலூயா, எங்களை சுத்தப்படுத்த விரும்புகிற என் தேவன் அப்பா நீங்க. அல்லேலூயா, உம்முடைய கரங்களை இந்த நேரத்தில் என் ஆண்டவர் நீர் நீட்டுவீராக. உம்முடைய கரங்களை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் வைப்பீராக. அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் ராஜா நான் வருகிறேன். எத்தனை பேர் இப்பொழுது நீங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, எத்தனை பேர் இந்த இதை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, ஜூம்ல பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீங்க ஒவ்வொருவரும் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்க மேல அவர் கிருபையா இருக்கிறார். அவருடைய கரம் இந்த நேரத்தில் உங்க மேல வந்து அமருகிறது. கேட்ட வார்த்தையின்படி உங்கள் சரீரத்துல காணக்கூடிய எந்த ஒரு பலவீனமும் இப்பொழுது உங்களை விட்டு அது நீங்கி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி வியாதி உங்க சரீரத்தில் இருக்க முடியாது. பிசாசினால் கொண்டு வரப்பட்ட எந்த பலவீனமும் எந்த வியாதியும் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு விலகட்டும். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா, உங்கள் வியாதி இருக்கிற இடத்துல இப்பொழுது நான் பேசுகிறேன். உங்கள் கரங்களை வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல அநேகர் எனக்கு சாட்சி சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஐயா நீங்க ஜெபிக்கிற பொழுது நீங்க கரங்களை வைத்து ஜெபிக்க சொன்னீங்க. ஹல்லேலூயா, நீங்க ஜெபிக்கிற நேரத்தில் நாங்கள் கரங்களை வைத்தோம், அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டோம். ஆமா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு உங்களுக்கு வியாதி இருக்கிற இடத்துல நீங்க கைகளை வைங்க. அற்புத சுகத்தை என் ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா, நீங்கள் விசுவாசத்தோடு இப்பொழுது உங்களுக்கு பலவீனமாக இருக்கிற பகுதியில் உங்கள் கரங்களை வைங்க. ஒருவேளை வயிற்று பகுதியில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். ஹல்லேலூயா, இதயத்தில், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இன்னும் தலையில், கால்களில், கைகளில் கட்டிகள், பலவீனங்கள், நரம்பு தளர்ச்சி, என்ன பலவீனமாக இருந்தாலும் சரி, ஏசப்பாட்ட சொல்லுங்க. நேரத்தில் அந்த இடத்துல கைகளை வைங்க. தூக்க முடியாத உங்கள் கருத்து மேலே, ஹல்லேலூயா, உங்கள் வல்லமை இப்பொழுது இறங்கும் பாருங்க. எங்கள் அப்பாவுடைய வல்லமை இறங்கும். இயேசு உங்க மேலே இப்பொழுது ஹல்லேலூயா தம்முடைய மகிமையை ஊற்றுவாராக, தம்முடைய வல்லமையை ஊற்றுவாராக. ஓ ரீமா ஷாபலாபா ரக்கலா தீக்கலா திபிலியா துலதி. தேவ மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும், இறங்கட்டும். ஹல்லேலூயா, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் தெய்வீக வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். ஹல்லேலூயா, எந்த பலவீனம் இருந்தாலும் சரி, அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனத்துக்கு தடையா இருந்த எந்த பிசாசின் கிரியைகளும் இப்பொழுது வெளியேறட்டும். எப்படிப்பட்ட கட்டுகளும் இப்பொழுது அவிழ்க்கப்படட்டும். சத்துருடைய சகல தந்திரங்களும் முறியடிக்கப்பட்டு போகட்டும். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். என் இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தாராம். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். இப்பொழுதும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய தழும்புகளால் சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. தேங்க்யூ ஜீசஸ். சங்கீதம் 41:3 சொல்லப்படுகிறது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். படுக்கை முழுவதையும் இயேசு மாற்றி போடுவார். உங்கள் படுக்கை முழுவதும் இயேசு இப்பொழுது மாற்றுவார். என்னென்ன பலவீனத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த வியாதியை நீங்க சுமந்து கொண்டு திரிய வேண்டிய அவசியம் இல்லை, எந்த ஒரு பலவீனத்தில் நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, என் இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். என் இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். என் இயேசுவின் தழும்புகளால் இப்பொழுதே நீங்கள் சுகமாகிறீர்கள். ஹல்லேலூயா. அற்புத சுகம் உங்கள் சரீரத்தில் உண்டாகுது. உங்கள் பலவீனத்தில் என் இயேசு கரங்களை வைக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் தானே வல்லமையாய் உங்க மேல அவர் இறங்குகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் உன்னை விட்டு நீக்கி விடுவார். உன் நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்குவார். பாருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, எங்கள் பிராணனை அழிவுக்கு அப்பா விலக்கி மீட்டு அப்பா உடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நீ முடிசூட்டுகிற தேவனா இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அப்பா விசுவாசத்தோடு தங்கள் சரீரங்களே வியாதி இருக்கிற இடத்துல கைகளை வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு
ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புத சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எந்த ஒரு பலவீனமும் இயேசுவின் நாமத்துல சரீரத்துக்கு விலகி போகட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் சாட்சியாக நிற்கட்டும். யாரெல்லாம் பொருத்தனையோடு இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகோதரனே சகோதரியை ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணி பாருங்க. நான் சாட்சி சொல்லுவேன் அப்பா, உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அநேக சாட்சிகளை என்னோட ஜெபத்துல நான் ஆரம்பத்துல ஏன் போடுறேன்னா பாருங்க, அதை கேட்கிற பொழுது இன்னும் என்ன ஆகும், ஒரு நம்பிக்கை உண்டாகும் இல்லையா? ஏதோ ஜெபிக்கிறோம், ஏதோ ஜெபிக்கிறாங்க அப்படின்னு இருந்தா அது ஒரு தெளிவா இருக்காது பாருங்க. ஆனா ஜெபத்துக்கு என்ன பதில் கிடைக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்ப பாருங்க, ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில் நடக்கிற அந்த சாட்சியை நீங்க சொல்லுகிற பொழுது இன்னும் என்ன ஆகும், அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா? ஆக நீங்க ஒரு பொருத்தனையோட ஆண்டோட ஜெபம் பண்ணி பேசப்பா, எனக்கு நீங்க அற்புத சுகத்தை கொடுத்தீங்கன்னா நான் சாட்சி சொல்ல வேண்டவரே. நீங்க அற்புத சுகத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா பாருங்க, ரிப்போர்ட்டே ஆண்டவர் மாற்றிடுறாரு. கேன்சர் மறைந்து போகிறதுங்க. கேன்சர் கட்டிகள் மறைந்து போகுது. கிட்னி சீரா செயல்படுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா, நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க பாருங்க. ஒரு தாயார் சாட்சி சொன்னாங்க. ஹல்லேலூயா. 18 இடத்துல அவங்களுக்கு அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. ஆப்ரேஷன் பாருங்க, அங்கங்கே வெட்டி எடுத்துருக்கிறாங்க. அந்த சகோதரி நடக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், இல்லை அவங்க நடப்பாங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அநேகருக்கு அடிப்பு, நிறைய சிறுமைப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்கள்ட்ட எங்களால் ஐயா நாங்கள் மருத்துவமனையில் போய் இவ்வளோ பணம் எங்களால் செலவு பண்ண முடியலையான்னு சொல்லி கதறுவாங்க. ஆனால் கர்த்தர் மனதுருகுகிறார். கர்த்தர் மனதுருகுகிறார். அவர் அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் திக்கற்றவர்களை, அனாதைகளை, விதவைகளை விசாரிக்கிற தேவனா. ஹல்லேலூயா. அவர் ஒருவர் சிறுமைப்பட்டவன் அப்படியே விட்டு போறதில்லை. ஆமென். நீங்க சிறுமைப்பட்ட உங்களை பார்த்து அவர் விட்டு போறது இல்லையா? அவர் மனம் இறங்குவார். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுது மீண்டும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்துல எப்படிப்பட்ட துரைத்தனங்கள் இருந்தாலும் சரி, அதிகாரங்கள் வீடுகளிலே பிள்ளைகள் மேல செயல்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, பிசாசின் கண்ணிகள் பிள்ளைகள் மேல வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவின் நாமத்துல எல்லா கிரியைகளும் இப்பொழுது வெளியேறட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. என்னென்ன பலவீனங்கள் சரீரத்தில் பலவீனப்படுத்துகிற பிசாசுகள் 18 வருஷமாக பாருங்க, சற்று நிமிர முடியாதபடி ஒரு ஸ்திரீ கூனியாவே இருந்தாலாம் பாருங்க. ஆண்டுடைய பார்வை பார்க்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த ஸ்திரீயானவள், இந்த பெண் கூனியா இருப்பதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னார், அது பிசாசானவன் அவளை கூனியாக வைத்திருக்கிறானா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக வாழ்க்கையில் அநேக வியாதிகளுக்கு காரணம் பிசாசு. கர்த்தர் வியாதியை கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் சுகமளிக்கிறவர். அவர் தம்முடைய பிள்ளைகளை வியாதியில பார்க்க விரும்ப மாட்டார் பாருங்க. உங்க பலவீனத்தை கண்டு அவர் பரிதபிக்கிறவர். ஆக அவர் இப்படி அற்புதமான தேவனை நீங்கள் விசுவாசிங்க. நீங்க விசுவாசி, இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் இப்பொழுது பேசுகிறேன். வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்துல தேவ மகிமை வீடுகள்ல இறங்கட்டும், பிள்ளைகள் மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உங்க வீடுகள்ல இப்படி நீங்க இருக்கிறீங்க. உங்க அருகில ஒருவேளை உங்க பிள்ளைங்க இருக்கலாம், பலவீனமான உங்க தகப்பன் இருக்கலாம், பலவீனமான உங்க மனைவி இருக்கலாம், வியாதியோடு உங்க கணவர் இருக்கலாம். யார் இருந்தாலும் சரி, உங்க கையை வைங்க. இயேசுவின் நாமத்தை கர்த்தர் யாருக்கோ பேசுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலவீனமான பிள்ளைங்க சுகவீனத்தோட உங்க அருகில இருப்பாங்கன்னு சொன்னா, இப்போ அந்த இடத்துல நீங்க கைகளை வைங்க. நான் ஜெபிக்கிறேன். கைகளை வைங்க இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகள் மேல கைகளை வைங்க. உங்க தகப்பன் மேல கைகளை வைங்க. கணவர் மேல வைங்க. உங்க மனைவி மேல வைங்க. எந்த இடத்துல அவங்க என்ன வியாதி இருந்தாலும் கைகளை வைங்க. அது நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிகாரம் இருக்கிறது. ஆமா. ஹல்லேலூயா. ஊழியக்காரர் இவர் வந்துதான் ஜெபிக்கணும், அவர் வந்து அப்படி இல்லை. விசுவாசத்துல நீங்க கேட்டீங்கன்னா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவளா நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று ஆண்டவர் பாருங்க அழகா பேசியிருக்கிறார். மார்க் 16-17 எடுத்து வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். பாருங்க, நிச்சயமா இப்பொழுது சுகத்தை பார்க்க போறீங்க. தேங்க்யூ ஹோலி. நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. ராஜா, இப்பொழுதும் அப்பா பலவீனமாக இருக்கிற அப்பா தன் அருகில் இருக்கிற சகோதரனோ உற்றார் உறவினர்கள் யார் மேல இப்பொழுது கைகளை வைத்து ஜெபித்து கொண்டு
கொண்டிருந்தாலும் சரி, இந்த இரவு நேரத்தில் அப்பா அற்புத சுகம் இப்பொழுது அவர்கள் சரீரத்தில் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். இறங்கட்டும் அப்பா. ஒரு சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இறங்கட்டும் அப்பா. சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ஏசப்பா, நீங்க சொன்னீங்க படுக்கை முழுவதையும் மாற்றி போடுங்க. வியாதியிலே படுக்கையில இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். படுக்கையை ஆண்டவர் மாற்றி போடணும் அப்பா. அன்றைக்கு நாயின் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஊரில் உள்ள அந்த விதவையை பார்த்த பொழுது தன் மகன் மரித்து போனான் என்று சொல்லி அவள் கண்ணீர் விட்டது என் ஆண்டவர் கண்டார். ஹல்லேலூயா. அவர் மனதுருகினார், வந்து பாடையை தொட்டார், மகனை உயிரோடு எழுப்பினார், தன் தாயிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதும் படுக்கையை என் ஆண்டவர் மாற்றி போடுகிறார். படுக்கையில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். படுக்கையா இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். எந்தெந்த வியாதியில எந்தெந்த பலவீனத்துல ஒருவேளை இந்த நேரத்தில் அப்பா ஜெபித்து கொண்டு இருப்பார்களோ, ஒருவேளை இப்பொழுது தனக்காக கூட ஐயா எனக்கு இந்த வியாதி இருக்குது, இந்த பலவீனம் இருக்குன்னு சொல்லி கொண்டிருப்பார்களோ, இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் சுகம், இயேசு இரட்சகரின் தழும்புகளால் சுகம். இந்த இம்மானுவேல் உங்களுக்கு அற்புத சுகத்தை தருகிறார். ஓ ரீபா ஷாபலா வரக்கல தியான் சொன்னது பரிசுத்த ஆவியாண்ட வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. அற்புத விடுதலை இப்பொழுது உண்டாகிறது. உங்களுக்கு அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ thank you Holy Spirit, thank you Holy Spirit. ரீமா ஷாபலா வரக்கல தியான் சொன்னது அற்புத சுகம், அற்புத சுகம், சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது வெளிப்படுகிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். உங்க விசுவாசம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். விடாம ஜெபம் பண்ணுங்க. thank you Holy Spirit. ஹல்லேலூயா. அற்புத சுகம் இப்பொழுது இறங்குகிறது. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் மேல இறங்குகிறது. ஹல்லேலூயா. கற்பத்தின் கனிக்காக யாரோ ஒரு சகோதரி ஜெபிக்கிறீங்க. ஐயோ என் கற்பத்துல கனி இல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீண்ட வருஷங்கள் ஆயிடுது. ஆமா பாருங்க, உங்க கற்பத்துல கனி இல்ல. உங்க ஹல்லேலூயா இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கற்பத்தின் கனி உருவாகட்டும் அப்பா. கற்பப்பை பலன் அடையட்டும் சுவாமி இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. கற்பப்பையில காணக்கூடிய கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்துல. மறைந்து போகும் பொல்லாத கட்டிகள், ஹல்லேலூயா, பிசாசினால் வந்த கட்டிகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல வெளியேறும். இயேசுவின் நாமத்துல வெளியேறு. அற்புத சுகம், அற்புத சுகம் உண்டாகட்டும். ஓ ரீபா ஷாபலப ரவலப இக்கலதியான் சொன்னது ரவலபலபலப ஷிக்கலபரி விரிவிரியாக்குலதியான் சொன்னது ரவலபரியான் சொன்னது. தேவ மகிமை இறங்கட்டும், இறங்கட்டும். இயேசுவின் தழும்புகளால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் சுகம். என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லி இருக்கிறார். இப்பொழுது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுங்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் சொன்ன வாயை விரிவாய் திற, அதை நான் நன்மையால் நிரப்புவேன். அப்பா கூப்பிடுகிற யாவருக்கு சமீபமாக இருக்கிற என் தேவன் பாருங்க. ஹல்லேலூயா. பலவீனத்துல பலத்தில் அற்புத சுகம் உண்டாகும். எந்த வியாதியா இருந்தாலும் சரி, கிட்னி சீராக செயல்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. கிட்னி சீராக செயல்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. லிவர் சீராக செயல்படட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இதயம் சீராக ஃபங்க்ஷன் ஆகட்டும். அது சீராக செயல்பட, இதய துடிப்பு சீராக செயல்படட்டும். ஹல்லேலூயா. பிளட் பிரஷர் நார்மல் ஆகட்டும், டயபெட்டிஸ் நார்மல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டிகள் மறைந்து போகட்டும். ஹல்லேலூயா. தலையில இருக்கிற கட்டிகள் மறையட்டும். முதுகுத்தண்டில் கட்டிகள் மறைந்து போகட்டும். ஹல்லேலூயா. யாரோ ஒரு சகோதரி உங்களுக்கு கம்கூட்ல ஹல்லேலூயா ஒரு கட்டி இருக்கிறது ஆவியானவர் சொல்லுகிறார் பாருங்க. thank you Holy. இப்பொழுது கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அந்த இடத்துல அற்புத சுகம் உங்களுக்கு உண்டாகிறது. அற்புத சுகம். கட்டிகள் மறையட்டும் அப்பா. வயிற்றுல காணக்கூடிய கட்டிகள் மறைந்து போகட்டும். ஹல்லேலூயா. தொடையில கால்கள்ல காணக்கூடிய கட்டிகள் வியாதிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின். ஸ்கின் டிசீஸ், யாரோ சகோதரி ஸ்கின் டிசீஸ் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் பேசுகிறேன். அற்புத சுகம் இப்பொழுது இப்பொழுது அற்புத சுகம், இப்பொழுது அற்புத சுகம், இப்பொழுது அற்புத சுகம். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் வருகிறேன். தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருக்காக வருகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஞானத்தின் ஆவியை என் ஆண்டவர் இப்பொழுது ஊற்றுவாராக. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் மேல கைகளை வைங்க. இந்த இரவு நேரத்துல தூங்குற நேரத்துல கைகளை வைங்க பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது ஒரு அற்புதமான நேரமாக மாறட்டும். ஒரு அற்புதமான நேரமாக மாறட்டும். உங்க வாழ்க்கையில அதிசயமான நேரமாக இது மாறட்டும். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் இப்பொழுது உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. thank you Holy Spirit. சோர்ந்து போகாதுங்க. பிள்ளையின் தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என் பிள்ளைக்கு ஞானத்தின் ஆவியை ஊற்றுங்கன்னு சொல்லி பாருங்க. அவர் ஊற்றுவார், அவர் ஊற்றுவார். ஞானத்தின் ஆவியை ஊற்றுவார் பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிள்ளைகளோட சரீரத்துல காணக்கூடிய பலவீனங்கள் மாறி போகிறது. ஹல்லேலூயா. பிள்ளையோட வாழ்க்கையில இருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குடிவெறி ஆவிகள் வெளியேறட்டும். ஆமா, குடிக்கு மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிற அநேக இதுல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்க கணவருக்காக ஜெபிக்கிறீங்க.
ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்கிறீங்க. ஹalleluya. thank you holy spirit. விடுதலை. இப்பொழுது இயேசுவின் நாமத்துல விடுதலை. ஆமா குடி வெறிக்கு அடிமையா இருக்கிற மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிற உங்க கணவருக்கு விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை 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 கட்டவிழ்க்கிறேன். ஹalleluya. விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு ஹalleluya விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஹalleluya. இயேசுவே கணவருக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லுங்க. சகோதரி நீங்க கண்ணீரோடு நிக்கிறீங்க. உங்க கணவர் வீட்டுக்கு வந்தாலே உங்களுக்கு பயம் வருது. காரணம் அவர் ஃபுல் ட்ரிங்க்ஸ்ல வர்றாரு. ஆமா அவர் ஃபுல்லா குடிச்சிட்டு வர்றாரு. ஆமென். ஹalleluya. பாருங்க உங்களுக்கு ஒரு நடுக்கம் வருது பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே உங்களுக்கு ஒரு பயம் வருது. காரணம் என்ன அப்படின்னா அவர் முழுவதுமா குடிச்சிட்டு வர்றாரு. உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார் ஹalleluya. பயப்படாதே 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 கலங்காதே. ஹalleluya. உன் கணவருடைய குடிவெறியை நான் துரத்துறேன். ஆனா குடிவெறியின் ஆவியை நான் துரத்துறேன் ஆவியானவர் சொல்லுகிறார். thank you holy spirit. ஒரு விடுதலை இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுகிறது. thank you holy spirit. கட்டவிழ்க்கப்படுகிறது. குடிக்கு அடிமையா இருக்கிற உங்க கணவருடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அடிமையா இருக்கிற பிள்ளைங்க ஹalleluya யாரா இருந்தாலும் சரி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. ஹalleluya. விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அடிமையா இருக்கிற அப்பா ஹalleluya பிள்ளைகளுக்கு விடுதலை. ஒருவேளை ஹalleluya கணவருக்காக இருக்கலாம், சகோதரிக்காக இருக்கலாம், பிள்ளைகளுக்காக இருக்கலாம். ஹalleluya. இயேசப்பா இப்படிப்பட்ட பொல்லாத பிசாசின் கட்டுகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் அப்பா. Rima shabala barakala ikala ribiliakula rimo shibilibiriyatula diyantunadibi ஓ ரபலபலபலபலபலப ஷிக்கல பரியான்சுரதிவி மகிமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பப்படட்டும் சுவாமி. கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. கண்ணிகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும். பிசாசினால் வந்த வியாதிகள் இப்பொழுது வெளியேறட்டும் அப்பா. ஹalleluya. இரவு நேரத்துல தூங்க முடியாதபடி இரவு நேரத்துல தூங்க முடியாதபடி அலைக்கழிக்கிற பிசாசுகள் கெட்ட கெட்ட சொப்பனங்கள் ஹalleluya யாருக்கெல்லாம் இப்பொழுது இருக்குதோ அப்ப அந்த பொல்லாத கிரியைகள் யாருடைய சரீரத்துல இருந்தாலும் சரி கெட்ட சொப்பனங்கள் ஹalleluya கெட்ட கெட்ட சொப்பனங்கள் தூங்க முடியாதபடி இரவுல நீங்க எவ்வளவுதான் உருண்டு பரண்டு படுக்கிறீங்க பாருங்க உங்களுக்கு தூக்கமே இல்லை. ஆனா ஆவியானவர் இந்த நேரத்துல உங்களுக்கு சுக நித்திரை தருவேன்னு சொல்றார். உங்களை அலைக்கழிக்கிற பிசாசு இயேசுவின் நாமத்துல வெளியேறட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். அலைக்கழிக்கிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இரவு நேரத்தில் தூக்கம் வர முடியாதபடி ஹalleluya கிரியை செய்கிற எந்த பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறட்டும் வெளியேறட்டும் அப்பா. thank you holy spirit. வல்லமை இறங்கட்டும்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அற்புதம் தொடட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்திலும் அற்புதத்தின் கரம் இறங்கட்டும். ஒரு விடுதலை இந்த நேரத்தில் உண்டாகட்டும். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறாராம். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் கர்த்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அநாதி கதவுகளை உயருங்கள், வாசல்களை தலைகளை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தை நீர் தொட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா இந்த நேரத்தில் மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் நிரப்புவதற்காக நன்றி. உடைய பிள்ளைகள் இருக்கிற கூடாரத்தை இப்பொழுது மகிமை நிரப்புவதற்காக நன்றி. உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருப்பதற்கு நன்றி. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன். அற்புதம் வீடுகளுக்குள்ளாக இறங்குகிறது சுவாமி. மகிமை வீட்டுக்குள்ளாக இறங்குகிறது. கட்டுகள் அறுபட்டு போகட்டும். எப்படிப்பட்ட பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தால் வெளியேறட்டும். பிள்ளைகள் அலைக்கழிக்கிற ஆவிகள் வெளியேறட்டும். அருவருப்பின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தால். கண்கள் மூலமாக இச்சையை கொடுக்கிற ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. உபச்சாரத்துக்கு வேசித்தனத்துக்கும் ஐயோ என்னால விட முடியல, இந்த கெட்ட பழக்க வழக்கத்தில் விட முடியல, இந்த அருவருப்புல இருந்து வெளியே வர முடியலன்னு சொல்லி அடிமைத்தனத்துல இருக்கிற அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒவ்வொரு பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து ஒப்புரப்படுத்துகிறேன். பொல்லாத பிசாசே, வச்சார் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி இந்த நாட்கள் அதிகமாக பிள்ளைகளை கெடுக்கிறது இயேசு நாம. தேவ சமூகத்தில் நிற்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, எண்ணங்களை சிந்தனைகளை மாற்றி தகாத கிரியைகளை தகாத விஷயங்களை பார்க்க வைத்து கண்கள் மூலமாக சரீரத்தை கெடுக்கிற எந்த பிசாசுகளும் வெளியேறட்டும் அப்பா. Get out in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹalleluya. வியாதிகள் மறைந்து போகட்டும், கட்டிகள் மறைந்து போகட்டும் அப்பா. என்னென்ன பலவீனம் இருந்தாலும் சரி ஹalleluya. இயேசப்பா பில்லி சூனி ஆவிகள் இப்பொழுதும் பில்லி சூனி ஆவிகள், ஏவல் பிசாசுகள் ஹalleluya அதன் மூலமாக வந்த வியாதிகள் ஹalleluya பில்லி சூனியத்தின் மூலமாக வந்த வியாதிகள் இப்பொழுது இருக்கும் என்று சொன்னார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில்
கற்றவிழ்க்கிறேன். ஆமென். சாசுகள் எந்தெந்த இடத்துல கட்டி வச்சிருக்கிறானோ ஹalleluya. அப்பா அவருடைய பிள்ளைகள் ஆரோக்கியம் அடைய முடியாதபடி வியாதியிலே அத்தனை பணமும் செலவழிஞ்சு போக. ஆமா, வியாதி எதுக்கு எடுத்தாலும் வியாதி, திரும்ப திரும்ப வியாதிகள். சுகமான ஒரு வியாதி போனா இன்னொரு வியாதி, ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை. பாருங்க, செய்வினைகள் மூலமாக செய்யப்பட்ட இந்த மாதிரியான வியாதிகள் உங்களை விட்டு விலகுகிறது. Thank you Holy Spirit. Thank you Jesus. இப்பொழுது வியாதி விலகுகிறது, பலவீனங்கள் நீங்குகிறது, உங்களை இருள் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறுகிறது. வெளிச்சம் உங்கள் முகத்துல பிரகாசிக்கட்டும். ஹalleluya. உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி இந்த இயேசுவின் பிரசன்னம், அவருடைய முகத்தின் மகிமை, அவருடைய மகிமை உங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்யும். கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, இருள் பூமியையும் காரிருள் சூரியனையும் மூடிக்கொள்ளும், ஆனாலும் கர்த்தராகிய நான் உன்மேல் உதிப்பேன். கவலைப்படாதுங்க, கவலைப்படாதுங்க. கண்ணீரோடு நிக்கிற உங்க கண்ணீரை ஆண்டவர் மாற்றுகிறார். வெளி தேசத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, அநேக நீங்க வீடுகளில் வேலை பார்த்து கொண்டு இருக்கீங்க, உங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க எஜமானால அநேக பிரச்சனைகள் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. ஹalleluya. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். ஹalleluya. உங்கள் எஜமானுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிறார். உங்கள் வியாதிகளை ஆண்டவர் தீர்க்கிறார். ஹalleluya. உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவர்ட்ட இறக்கி வைங்க. உங்க இதயத்தில் இருக்க பாரங்கள் எல்லாம் கர்த்தர் எடுத்து இறக்கி வைங்க. ஹalleluya. இனி உங்க வழி வாய்க்கும். ஹalleluya. கர்த்தர் சொல்லி யாரோ ஒருத்தவங்க தொழில் பண்றவங்க, பிசினஸ் பண்றீங்க, உன் கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த நாள் முதல் உங்கள் வியாபாரத்துல விருத்தியை பார்ப்பீங்க. ஹalleluya. உங்க கம்பெனி ஒர்க்ல நீ பாருங்க, நீங்க மேலோங்கி நிப்பீங்க. ஹalleluya. யாரோ சகோதரி ஆண்டவர் சொல்லுகிறார், தெய்வ மகிமை இந்த நேரத்துல பிள்ளைகள் மேல இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். ஹalleluya. சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், விக்கிரக ஆவிகள் வெளியேறட்டும், விபச்சார ஆவிகள் வெளியேறட்டும். ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்துல இப்பொழுது பொல்லாத பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டும். அற்புத சுகம் பிள்ளைகளுக்கு உண்டாகும். இந்த இரவு நேரத்தில் இந்த ஆண்டவருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்குகிறது. தேங்க்யூ. விசுவாசத்தோடு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் பாருங்க. ஹalleluya. அற்புத சுகம் உண்டு, சுகம் உண்டு. இப்பொழுதே சுகம். என்ன பலவீனம் இருந்தாலும் சுகம். பாருங்க, நீங்க சாட்சி சொல்லுவீங்க. ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் நீங்க சாட்சி சொல்லுவீங்க. ஹalleluya. ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் தருகிறார். ஹalleluya, ஹalleluya. நீண்ட நாள் காத்திருப்பு உங்கள் இருதயத்தை ஒருவேளை இழைக்க பண்ணியிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, தான் விரும்பினது வருகிற பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்குமா. இன்னைக்கு ஒரு சந்தோஷம் உங்க உள்ளத்துல இறங்கட்டும். ஹalleluya. ஒரு மகிழ்ச்சி உங்க உள்ளத்துல உண்டாகட்டும். கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படட்டும், நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படட்டும், உங்கள் சாபங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். என் இயேசு சொல்லுகிறார், உங்கள் சாபங்கள் எல்லாம் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுகிறார். ஹalleluya. உங்களை விட்டு அது விலகுகிறது இயேசுவின் நாமத்துல. தலைமுறை தலைமுறை சாபங்கள் எல்லாம் நீங்குகிறது. இனி உங்க குடும்பத்துல சமாதானம் உண்டாகும். ஹalleluya. உங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் இயேசுவின் நாமத்துல. கட்ட முடியாத உங்க வீடு கட்டப்படும். அற்புத வல்லமை இந்த நேரத்துல இறங்குகிறது. வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் நீங்க ரிசீவ் பண்றீங்களோ, இயேசுவே என் வாழ்க்கையில நடக்கும் ஐயா, நான் நம்புறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நீங்க உள்ளான மனசுல இருந்து உண்மையா ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். நிச்சயமா அற்புதங்களை பார்ப்பீர்கள். என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். அவர் விருப்பம் கொள்ளுகிறார். இந்த இரவு நேரத்தில் ஜெபத்தில் இணைந்த உங்கள் ஒவ்வொரு சரீரத்தையும் ஆண்டவர் தொடுகிறார். பாருங்க, இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டீங்க. ஹalleluya. நீங்கள் தேடினாலும் கண்டடைய முடியாது. பாருங்க, என் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்வேன்னு சொல்லுகிறார். நன்றி சொல்லிக் கொண்டே இருங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. பாருங்க, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் சொல்றார், நான் கர்த்தர்தாமே நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்தார், அவர் சுமந்து தீர்த்துட்டாருங்க. நீங்க சோர்ந்து போகாதுங்க. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்துல என்னென்ன சுமைகள், குடும்ப பாரங்கள், அப்பா ஒருவேளை ஹalleluya என்னென்ன கஷ்டங்கள் மனதை நெருக்கி கொண்டிருக்கிறதோ, பாரப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அப்பா ஒவ்வொரு உள்ளங்களும் இப்பொழுது அப்பா லகுவாக மாறட்டும். உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி இறங்கட்டும். ஹalleluya. சந்தோஷத்தின் ஆவியானவர் இப்பொழுது பிள்ளையுடைய இருதயத்துல இறங்குவாராக. சமாதானத்தின் தேவன் இப்பொழுது இறங்குவாராக. குடும்பங்களிலே சமாதானம், பிள்ளையுடைய இருதயத்தில் இந்த சமாதானத்தை என் ஆண்டவர் ஊற்றுவாராக. சுவாமி, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார் என்கிற வார்த்தையின்படி இப்பொழுதே ஒவ்வொரு கிரியைகளும், சமாதான கேடுகளை கொடுக்கிற ஒவ்வொரு பிசாசுகளும் நசுக்கப்பட்டு. ஹalleluya. ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் இப்பொழுது பிள்ளையோட இருதயத்தில் இறங்கட்டும். விசுவாசம், ஹalleluya, நம்பிக்கை இப்பொழுது உண்டாகட்டும். சுவாமி,
ஹalleluya. thank you holy spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, ஜெபங்களை கேட்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. thank you holy spirit. மார்க் 1:34 சொல்லுது, பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை இயேசு என்ன செய்தாரா? சொஸ்தமாக்கினாராம். ஹalleluya. அநேக பிசாசுகளை அவர் துரத்தினார். ஹalleluya. ஆண்டவருடைய விருப்பமே அதுதான் பாருங்க. நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், நீங்க சுகமா இருக்கணும் பாருங்க. ஹalleluya. நீங்க பிசாசின் பிடியில நீங்க இருக்க கூடாதான். ஹalleluya. ஆண்டவருடைய விருப்பம் அதுதாங்க. அவர் ஒரு நல்ல ஒரு தகப்பன், உங்கள் ஆரோக்கியத்தை விரும்புகிறவர், உங்கள் சுகத்தை விரும்புகிறவர் பாருங்க. ஹalleluya. ஹalleluya. அவர் பாருங்க, உங்களுக்கு தனித்துவத்தை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் என்ன செய்தார் பாருங்க? தனித்துவப்படுத்தி காண்பிச்சார். முழு உலகமும் அவர்களை ஆச்சரியமாக பார்த்தது. இஸ்ரவேலின் தேவன் உண்மையான தேவன், மிகப்பெரிய தேவன் பாருங்க. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு புறஜாதிகளாகிய நம்மையும் அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறாராம். நாம் பாக்கியவான்கள். இந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னார். இந்த இயேசுதான் இரட்சகர் என்று உங்கள் உள்ளத்தில் இவரை ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னார். நிச்சயமாக நீங்கள் பாக்கியவான்கள். நீங்க பாக்கியவான்கள். காலம் மிக சமீபமாக இருக்கிறது பாருங்க. சூழ்நிலை பார்க்கிற போது இதுதான் நேரம் பாருங்க. ஹalleluya. இயேசுவை பிடிச்சு கொள்ளுங்க. அவர் மேல உறுதியா நில்லுங்க, நம்பிக்கையா நில்லுங்க. ஹalleluya. இந்த பூமியில மட்டுமல்ல, இம்மைக்குரிய வாழ்க்கைக்காக மாத்திரமல்ல, மறுமைக்காக வாழ்க்கைக்காக நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும் பாருங்க. ஹalleluya. இத சரீரமா இருப்போ பிரயோஜனமற்றது பாருங்க. இதனால நம்ம என்ன செய்ய, இதை நம்ம கொண்டு போவோம். நானும் சொல்றாரு பாருங்க, ஒரு மறுரூபம் உண்டாகிறது. ஹalleluya. ஆனாலும் பாருங்க, நமக்குள்ளா இருக்கிற அந்த ஆவி, அந்த ஆத்துமா மிக முக்கியமானது தேவனுக்கு. ஆக கரைபடாம பார்த்து கொள்ளுங்க. நித்தமும் தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை அற்புதமா நடத்துவார் பாருங்க. உன்னதத்தில் உள்ள அந்த பலத்தினால உங்களை இடை கட்டுவார். ஹalleluya. உங்கள் சூழ்நிலையில மாற்றுவார், உங்கள் தரித்திரங்களை மாற்றுவார், உங்க கணவருடைய வாழ்க்கையை மாற்றுவார், உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்றுவார் பாருங்க. ஹalleluya. உங்கள் கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பாராம். ஹalleluya. நீங்கள் 60 30 60 100 மடங்காக நீங்கள் என்ன செய்வீங்க? பெறுவீங்க பாருங்க. உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். உங்கள் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல அவர்கள் நிற்பார்கள். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, அவர்கள் ஆசீர்வாதம் மிக பெரிதாக இருக்குமா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். இப்பொழுதும் அப்பா நான் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருந்த அப்பா, இதை கவனித்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டும் அப்பா. ஹalleluya. ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கட்டும். என் தேவனுடைய பாதுகாப்பு அங்க இருக்கட்டும் அப்பா. இயேசுங்கிற நாமம் ஒவ்வொரு வீடுகளில் ஒவ்வொருவருடைய நெற்றிலும் பறிக்கப்பட்டிருக்கட்டும். நம்ம ஆண்டவர் சொல்ல, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆக உங்க ஆலயத்துக்குள்ள, இந்த ஆலயத்துக்குள்ள தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசம் பண்ண விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என் தேவன் அற்புதத்தின் கரத்தை அவர் நீட்டி இருக்கிறார். தைரியமா இருங்க, சமாதானத்தோட இருங்க, அற்புதத்தை பார்ப்பீங்க. ஹalleluya. நிச்சயமா நீங்க சாட்சி கொடுப்பீங்க. கர்த்தருக்கு என்று சாட்சியாக நீங்கள் வாழ்வீர்கள். யாருக்காக நீங்க ஜெபிச்சீங்களோ பாருங்க, அவங்க உள்ளத்துல மாற்றம் இருக்கும். இனி மாற்றங்களை பார்ப்பீங்க பாருங்க. ஒருவேளை உங்க கணவருக்காக, குடும்பத்து நபருக்காக ஒவ்வொருத்தரும் நீங்க ஜெபிச்சிருக்கலாம். இந்த நேரத்தில் என்னோட இணைந்து ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்க, நிச்சயமா நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. ஹalleluya. நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நீங்க உறுதியா நில்லுங்க. நித்தமா ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்துருங்க. விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் அற்புதத்தை பார்ப்பேன் தேவா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. உங்க நாமத்தை நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், உங்க சுவிசேஷத்தை சொல்லுவேன்னு சொல்லி ஒரு பொருத்தனையோடு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக இன்னும் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஒரு செய்வார். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்து நிரப்புவாராக. நன்றி நன்றி நன்றி. God bless you. Amen. God bless you.